எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும், கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் இந்த பூமியில் விதைத்தவன் மாமேதை மார்க்ஸ். அவன் வழியிலே மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான் என்ற தமிழ் அறிவியலின் அடையாளம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் காட்டிய வழியிலே ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு அரசியல் புரட்சியை எளிய மக்களின் பிள்ளைகள் முன்னெடுக்கிறோம். மாற்றம் என்பது மானிட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்துமே மாறிவிடும் என்கிறான் மார்க்ஸ். மாற்றம் என்றால் ஒரு தலைகீழ் மாற்றம், அதுதான் புரட்சி. இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு புரட்சி செய்த இளைய புரட்சியாளன் பகத்சிங் சொல்லுகிறான், புரட்சி என்பது ரத்த மோதல்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, அது துப்பாக்கிகளை தொடும் வழிபாடும் அல்ல. அங்கு தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு, மோதல்களுக்கு வாய்ப்பில்லை. அநீதியின் பொருட்டு கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை முற்று முழுதாக மாற்றி அமைப்பதற்கு பெயர்தான் புரட்சி என்கிறார். அப்படி பசி, பஞ்சம், லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், இப்படி ஒரு கேடுகட்ட சமூக கட்டமைப்பாக இருக்கிற இந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்கிற புரட்சி தான் உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற மாற்று அரசியல் புரட்சி. மாற்றம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது வரலாறு. மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, அது செயல். செயலே சிறந்த சொல் என்கிறான் புரட்சியாளன் சேகுவேரா. சொல்லுக்கு முன் செயல் என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். மாற்றம் என்பது சிந்தனையில் மாற்றம், எண்ணத்தில் மாற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என் அன்பு மக்களே, எண்ணம்தான் செயலாக வருகிறது. செயல் என்பது ஒரு சிந்தனையின் விளைச்சல். எண்ணத்தில் மாற்றம் வரணும். எப்படிப்பட்ட எண்ணங்கள்? தமிழர்களுக்குள்ள, இந்த ஒரு தேசிய மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள இருந்து ஒரு மாற்றம் வரணும். முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியணும், அது ரொம்ப முதன்மையானது. நான் உலகத்தில் ஒரு தொல்குடி சமூகத்தின் மகன், மூத்த குடியின் மகன், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளை. உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, பண்பாடு, கலை, இலக்கியம் எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு மூத்த குடி. உலகத்தில் எந்த மொழியும் தனித்து இயங்காது, புற மொழிகள் சார்பில்லாது.
ஆனால் தமிழுக்கு எந்த மொழியின் துணையும் தேவையில்லை, தனித்து இயங்கும் ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு மொழி தமிழ். அதனால்தான் அதை உயர் தனிச்ச மொழி என்றான். எந்த மொழியின் துணையும் என் தாய்மொழிக்கு தேவையில்லை, ஆனால் என் மொழியின் துணையின்றி எந்த மொழியும் உலகில் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். என் பேச்சு அதுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டா ஸ்பீச். பல சொல், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய தோற்றோரியல் அவனுடைய டுட்டோரியல், என்னுடைய எடிட்டோரியல் அவனுடைய எடிட்டோரியல். அவன் ஒரு திருட்டு பைய. இப்படி பல மொழிகளுக்கு என் தாய்மொழி தாயாக இருந்திருக்கு, இருக்குது. அந்த பெருமிதம், அந்த திமிர் ஒவ்வொருத்தனுக்கு வரணும். அதான் மாற்றம். நான் ஆக சிறந்தவன், அறத்தின் வழி நின்ற மறவன் நான். அந்த திமிரும் பெருமிதம் வரணும். அப்பதான் நான் நிமிருவேன். நான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டேன். நான் தாழ்வு மனப்பான்மையால தாழ்ந்து போனேன். என்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணம் என்னை தாழ்த்தியது. தமிழர்களுக்கு கையில காலில் விலங்கு இல்ல, உடைச்சு விடுறதுக்கு, திறந்து விடுறதுக்கு. சிந்தனையில் விலங்கு இருக்குது, எண்ணத்தில் விலங்கு இருக்குது. அதை நொறுக்கணும். அதுக்கு என்ன வழி? வரலாற்றை படிக்கணும். வரலாற்றை படிக்கணும். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கணும். என்னை உருவாக்கியதே என் நாட்டு வரலாறு தான் என்கிறான் ஹிட்லர். அவன் நல்லவன் கெட்டவங்கிற விவாதம் வேற. ஆனா வரலாற்றுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கிறது உண்மை. அதை விளங்கி கொள்ளணும். வரலாற்றில் நான் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து தெரிந்து கொள்ளாத ஒரு இனம் வாழாது. வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழ்ந்ததாக செய்திகள் இல்லை. நுட்பமா விளங்கி கொள்ளணும். அப்ப நான் பாக்குறேன், திரும்பி பாக்குறேன். வெள்ளக்காரன் வர்றான், படையெடுத்து வரான், எல்லா பாளையங்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு வர்றான், பிடிச்சிட்டு வர்றான். அப்ப நெற்கட்டு சேவலாம, அங்கே ஒரு பூலி தேவனாம அப்படின்னு வர்றான். இவன் தான் பீரங்கி வச்சிருக்கான், துப்பாக்கி வச்சிருக்கானே. எந்த இடத்துல இருந்து படையை கிளப்பி வெள்ளக்காரன் வந்தானோ அந்த இடம் வரைக்கும் திரத்தி அடிச்சு விரட்டி விட்ட ஒரு மறவன் நமது பாட்டன். இது வரலாற்றை நீ நானும் படிக்கல. அதனால என்ன ஆயிடுச்சு? கருணாநிதி ஜெயலலிதா காலில் விழுந்ததுல இருந்து எந்திரிக்கல, இன்னும் எந்திரிக்கல. ஒரு தடவை கூட ஒரு தமிழன் மல்லாக்கப்படுத்தி யோசிக்கல. யாரு கருணாநிதி, யாரு ஜெயலலிதா, இவங்கெல்லாம் எப்படா இவ்வளவு காலமா எங்களை ஆண்டான்னு ஒரு தமிழனும் சிந்திக்கல. இந்த சிந்தனையில் இருக்கிற அடிமை இருக்குல்ல, இதைத்தான் ஒருக்கணும். இவனுக்கு எதுவுமே நம்மளால முடியாதுன்னு நினைப்பான். இவனுக்கு வேற எவனோ வரணும். இவனே இப்படி என்னை ஏன் பிடிக்காதுன்னு நினைக்கிற? நான் அவன்கிட்ட இருக்கேன், பக்கத்துல இருக்கல, நித்தனா என்னை பாக்குறான்ல, அதனால அவனுக்கு தலைவனா தெரியாது. இப்ப வெளி மாநிலத்தில் மும்பைல இருந்து வந்தான்னு வச்சுக்க, அருமையா இருக்கானே, வாங்க. எப்பவுமே ஏன்னுகல்ல குரான் இஸ்லாமியர்களுக்கு, பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, பகவத்கீதை இந்துக்களுக்கு, எல்லாருக்குமாக ஒரு மறை இருக்குது. அது தமிழ் முன்னோன் தந்த, வள்ளுவ பெருமகன் தந்த திருக்குறள். ஒரு ஆக சிறந்த புதுமறை, ஒரு வேதம். ஏன் தமிழன் படிக்கல? அவன்கிட்ட அது இருந்தது, அதனால படிக்கல. எங்கேயாவது ஒரு அழகான பொண்ணை தமிழ் நடிகையை கொண்டு அறிமுகப்படுத்தினா அதை பார்க்கறதுக்கு வேணா இருக்கானா? இல்ல. மும்பையிலிருந்து ஒரு நடிகை அறிமுகப்படுத்தணும், பொய்யாவது சொல்லிவிட்டா தான் பார்க்குறான்.
அது எங்கேயோ கடத்தெருவில் பார்த்தா கூட கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், நடிக்க வச்சேன்னு சொன்னாதான் அப்படியாடா டே கல்லூரியாம்டா. இது ஒரு உளவியல் நோய். இதிலிருந்து மாற்றம் வரணும். சிந்தனையிலிருந்து, எண்ணத்தில் இருந்து மாற்றம் வரணும். அது ரொம்ப முக்கியம். இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தமிழன் மீளணும், எழணும். அதான் இங்க பேசின என் தம்பி எல்லாம் குறிப்பிட்டாங்க. சீமான் ஆடு மாடு மேய்க்க போட்டுருவானாமே. நீ ஏன் மேய்க்கிற? நானே மேய்ச்சிக்கிறேன், நீ வராத. வேலை வேணா வா, நான் தரேன், மாசம் 50,000 தரேன். ஆடு மாடு மேய்க்க விருப்பம் தான் வா. இவனுக்கு என்ன தெரியுமில, எல்லாரும் பால் குடிக்கணும், அது வெது வெதுன்னு சூடா குடிக்கணும். ஆனா மாடு மேய்ச்சிடக்கூடாது. எப்படி இருக்கு? எல்லாரும் வீட்டுக்கும் அழகான நல்ல மருமக வரணும், ஆனா பொம்பளை பிள்ளை பெற்றக்கூடாது. என்னங்கடா இது? ஒரு நோய், இது ஒரு நோய், இது ஒரு பெரும் வியாதி. எல்லாருக்கும் சோறு வேணும், ஆனா விவசாயம் செஞ்சிடக்கூடாது. 10 ஏக்கர் வச்சு எங்க ஊர்ல விவசாயம் செய்யறான், அவனுக்கு எவனும் பொண்ணு கொடுக்கல. ஏன்? விவசாயம். துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கிறான், துபாய் மாப்பிள்ள. எனக்கு கோபம் வந்து நான் என்ன கேட்டேன், துபாய்க்கே கட்டி கொடுக்குறியா இல்ல துபாயில இருக்காது ஒருத்தனை கட்டி கொடுக்குறியா? மாப்பிள்ள சிங்கப்பூர் மாப்பிள்ள, சிங்கப்பூரே மாப்பிள்ளை ஆயிடுச்சா? இது ஒரு கேடு கட்ட இழி மனநிலை. இதுல இருந்து மாற்றம் வரணும். மாற்றம்னா என்ன? மாற்றம்னா என்ன மாற்றம்? இதுல இருந்து மாற்றம் வராது. மக்களின் மனத்தில் மாற்றம் வராது, மண்ணில் மாற்றம் வராது. அத புரிஞ்சுக்கணும். இதுல மாற்றம் வரணும். இந்த புரிதல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த இனம் எழுச்சி வரும், வலிமை பெறும், எல்லா விடுதலையும் பெறும். ஒவ்வொரு நிலையிலையும் மாற்றம் தேவைப்படுது. இந்த சமூக கட்டமைப்புல ஒவ்வொரு நிலையிலையும் மாற்றம் தேவைப்படுது. அதுல குறிப்பா நாம முன்வைக்கிற மாற்றம் கல்வி. ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை நம்ம கட்சி பார்க்குது, நம்ம ஆட்சி அதை செயல்படுத்துது. இங்க கல்விக்கான கட்டணத்தை அரசு எடுத்துக்கொள்ளுது. படித்துக் கொண்டிருக்கிறவன், படிக்காதவன், 60 வயசு தாத்தா, எல்லாருக்கிட்டையும் கல்விக்கான வரியை எடுக்குது, அரசு எடுக்குது. ஆனால் கல்விக்கான வரியை எடுத்துக்கொண்டு நல்ல கல்வியை தனியார் முதலாளிகளிடம் பெற்றுக்கொள்கிற சூழலை உருவாக்கி இருக்கு. இதுல மாற்றம் வரணும். இப்ப என்ன செய்யறோம்? ஆக சிறந்த கல்வியை, தரமான சமமான கல்வியை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கிறோம். இந்த நிலையிலிருந்து மாற்றம், அது மாற்றம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த சாதி நொந்த சாதி, எந்த சாதியும் பாகுபாடற்று சரியான சமமான தரமான கல்வி இலவசம் கொடுத்தோம். நீ எப்படி கொடுத்துருவா சீமான்? எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கும் அரசுக்கும் சண்டை. 8 கோடி மக்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட அரசை விட தனியார் முதலாளி தரமான கல்வியா கொடுத்துருக்கான அரசு எதுக்குடா? எதுக்கு அரசு? நாக்கு வலிக்கிறதுக்கா? எதுக்கு அரசு? மோதி பாப்போங்கிற. நாங்கள் ஒரு தத்துவம் வச்சிருக்கோம், உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. எங்களுக்கு கொள்கை மொழி உரை மொழி தான், எங்கள் உயிர் தாய்மொழி தமிழ். அதான் கொள்கை மொழி, அதுதான் பயிற்சி மொழி, அதான் கல்வி மொழி. ஏன்? உன்னை மறந்து உறங்குகிற போது உனக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உன் கல்வி மொழியாக இருக்கணும். ஏன்னா அந்த மொழியில தான் நீ சிந்திக்க முடியும். நீ பிறந்தவன ஒரு பிள்ளைய பேர்ல கூட தமிழ் பேர் வைக்கிறது இல்ல, பிறந்தவன ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேரை வச்சு அவனை அப்படியே தூக்கி அவனை அப்படியே ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவனை அம்மா அப்பா அதை விட்டுட்டு மம்மி டாடின்னு தமிழனை அப்படியே இனமாத்திடுற. இது மாதிரி வரலாற்று துரோகம் உண்டா?
அந்த பிள்ளையை இனமாற்றி, ஒரு தூய தமிழ் குழந்தைய அது பிறக்குது, அதை அப்படியே இனமாற்றி விட்டுருது. படிச்சுட்டு வேலைக்கு போவான், வேற என்ன பண்ணுவேன்? ஏதோ ஒரு வேலையை பார்த்து கிளர்க்கா இருந்தா அடிமையா இருந்து வேலை செஞ்சு சாப்பிடுவான். வேற என்ன சாதிப்பான் மகன்? உன் பிள்ளை என்ன சாதிக்கும்? தாய்மொழியில் படித்தவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துகிறான். உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற அத்தனை பேரறிஞர்களும் தாய்மொழியில் கற்றவர்கள். நீ ரொம்ப பேச்சுக்கிறே. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரையும் தாய்மொழியில் கற்றவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப எது உன் சிந்தனை மொழி? உன் தாய்மொழி. குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் குழந்தைக்கு தாய்மொழி கல்வி. யார் சொல்றா? அண்ணல் காந்தியடிகள். அதை கொடுக்காததும் ஒருவித தேச துரோக குற்றம்தான். அப்படின்னா இந்த நாடு எவ்வளவு பெரிய தேச துரோக குற்றத்தை செய்துட்டு இருக்கு. இப்ப எவன் தேச துரோகின்னு உனக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. இப்ப ஐயா ஹெச் ராஜா எல்லாம் சொல்றாங்கன்றாங்க, இந்தியை எதிர்த்தால் நாங்கள் தமிழை எதிர்த்து போராடுவோம்னு. கொஞ்ச நாள் இருங்க, நான் வந்தவன போராடுங்க. கொஞ்ச நாள் இன்னொரு 2-3-4-5 வருஷம் போயிட்டுன்னா நாங்க வந்தவொடனே நீங்க தமிழை எதிர்த்து கொஞ்சம் போராடினீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும் அது. என்னமோ நாங்க வாங்கி, எங்க ஊர்ல சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பாலாம், நம்ம வாங்கி வந்த வரோம் கால கொடுமை வைப்பாங்க. அது மாதிரி இது ஒரு கொடுமை சகித்து கொண்டு போகுது, போட்டோம். அப்ப இந்த கல்வி நிலையிலிருந்து, கல்வி முறையிலிருந்து முழுக்க மாற்றம். அது மாற்றம். உங்கள் பிள்ளைகள் ஆட்சி மாற்ற, ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள். நாங்கள் திரும்ப திரும்ப என் சொந்தங்களிடத்திலே பதிவு செய்வது, நாங்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல, நாங்கள் புரட்சியவாதிகள். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்கவோ, பேர்ந்து விழுந்த கதவை சரி செய்து வைக்கவோ, உதிர்ந்து விழுந்த ஜன்னல் கம்பிக்கு மருந்தடிக்கவோ வந்தவர்கள் அல்ல, பூச்சு பூசவோ வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தையே இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர். அதுதான் பகத்சிங் சொல்றான் பாருங்க, இந்த அநீதியின்பால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தையே முற்று முழுதாக மாற்றுகிற புரட்சி. ஊரு வேற சேரி வேற எல்லாம் நாம் தமிழர் ஆட்சியில ஒண்ணு இருக்காது. இங்க ஊரு வேற சேரி வேற எல்லாம் கிடையாது. தமிழனே பறையன் தானடா, மொத்த பேருமே பறையன் தானே. என்னது ஆதி தமிழனே பறையன் தானடா. அவர் என்னடா, உன் ஆதி பாட்டன் ஆதி சிவன் அவனே பறையன் தான். அவன் பாரிசுகள் தான் அம்பிட்டு பாதிக்கு மேல அங்கிட்டு இங்கிட்டு கலந்து கொஞ்சம் தோலுகள் வெள்ளையா போச்சு. பல மொழிகளை கடிச்சு நாக்கில் இங்கிலீஷ் தங்கிலீஷ் வந்து போச்சு. அதனால எவன் எங்க அல்ல தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் இப்ப இந்த பறை அடிச்சு அடையாளம் கண்டுகிட்டு இருக்கான். பறை அடிச்சவனா அவன் டங்கு டங்குன்னு நம்மள அப்படி அவனை ஒதுக்கிடா. அப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். எங்க ஆடு 2-3 ஆடு தப்பி போய் வேற ஆட்டுல கலந்துரும். அப்ப போய் மொத்த ஆடு வந்தா நிக்கும்போது தெரியாது, அதுக்கு ஒரு சத்தத்தை கொடுப்பேன். அது கொடுத்து கை தட்டி அது பேரை கொடுத்து கத்துனோடனே அப்படின்னோடனே ஓடியாரோம், இந்த வந்துருச்சுடா. அது மாதிரி மண்டையா நிக்கிற இடத்துல 2 பறை எடுத்து அடிச்சோம்னா மண்டையா ஆட்டுறவன் அங்கால ஒதுக்குடா அப்படி அப்படி ஒதுக்க இருக்கு. இதுல இவருக்கு இதுல தமிழனே தாழ்த்தப்பட்டவன், இதுல இவர் கீழே ஒரு தாழ்த்தப்பட்டவரை தேடி போயிட்டு இவர். இது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துல பிறந்துட்டதுனால நாங்க விடுற பாடு பெரும்பாடு. ஒவ்வொன்றிலும் மாற்றம், கல்வி மாற்றம். இங்க இருந்துதான் சமூக முன்னேற்றம் இருக்கு. ஒரு நாட்டுல கல்வி சரியாயிருச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். பாலியல் வன்கொடுமை ஒழிஞ்சிரும்,
குடிச்சிட்டு ஆடுறது ஒளிஞ்சிரும், கொலை செய்யறது ஒளிஞ்சிரும், சூது ஒளிஞ்சிரும், பொய் ஒளிஞ்சிரும், களை ஒளிஞ்சிரும், எல்லாம் ஒளிஞ்சிரும். ஏன்? வாழ்வியல் நெறி கல்வியாகணும், ஒழுக்கம் கல்வியாகணும், அறிவு கல்வியாகணும். ஆனா இங்க என்ன இருக்கு? வியாபாரம். 50 லட்சம் ரூபாய் மருத்துவ இடம் கொடுத்து படிக்கிற ஒருத்தன் முதுகலை படிச்சு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு வெளியில வர 3 கோடி செலவழிச்சு படிச்சுட்டு வெளியில வர ஒரு மருத்துவர் சேவையா செய்வார்? எப்படி சேவை செய்வாரு? அப்ப அந்த அடிப்படை தப்பா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கட்சிக்கு வருவாரு. அதுக்காக முன்கூட்டியே ஒரு பதிவை பண்ணிட்டு போற. அப்ப அந்த அடிப்படையை அதை மாற்றணும், கல்வி முறையை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுல மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்ன மாற்றம்? இங்க தமிழ், அறிவியல், வரலாறு, புவியியல், கணிதம், ஆங்கிலம், இப்படி பல பாடங்கள். இந்த பாடத்தை நடத்தும் போது 4 பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறுகிற ஒரு மாணவ பிள்ளை, 4 ஆசிரியர்களால் சிறந்த மாணவன் என்று பாராட்டப்படுகிற ஒரு பிள்ளை, ஒரு ஆசிரியர் வந்து மக்கு பயல நீ எல்லாம் எதுக்குடா படிக்க வராயின்னு கேட்கிறார் ஒரு பாடத்துல தோற்றதுக்காக. அப்ப 4 ஆசிரியர்கள் பாராட்டியது உண்மையா? ஒரு ஆசிரியர் முட்டாள்னு சொல்றது உண்மையா? இதுதான் இங்க இருக்கிறது இந்த கல்வி முறையில. நான் உங்களை அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள்கிட்ட, என் தம்பி தங்கைகள்கிட்ட நான் சொல்லுவேன், என்னை போலவே இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள்ட்ட நான் சொல்லுவேன், ஒண்ணு நான் கேட்க விரும்புறேன். இந்த நாட்டுல சச்சின் டெண்டுல்கர் படிச்சது என்ன, சாதிச்சது என்ன? அவர் படிச்சாரா, பந்த அடிச்சாரா? தான் இருக்கிற கேள்வி. ஆனால் உலக புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு வீரனாகவும் பொருளாதாரத்தில் செல்வத்தில் மேம்பட்டவனாகவும் இருக்கிறாரா இல்லையா? அவர் வாழ்நாள் முழுக்க விளையாட்டு தான். அதனால விளையாட்டை விளையாட்டாக யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. விளையாட்டே பல பேருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. எனவே விளையாட்டு விளையாட்டு அல்ல. இது நல்லா விளங்கிக் கொள்ளணும். உசேன் போல்ட் ஒண்ணுமே செய்யல, ஓடிட்டே இருந்தான், உலகத்தின் உயரத்துக்கு ஓடிட்டான். உங்களுக்கு எல்லாம் சமைக்காங்கிற நாடு எங்க இருக்குன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒற்றை வீரன் உலகத்திற்கு தன் தேசத்தை அடையாளம் காட்டிட்டான். சமைக்கா என் நாடு அப்படின்னு. ஒரு தலை சிறந்த ஓட்ட வீரன் அங்க இருக்கான்னா என்ன அர்த்தம்? உடல் வலிமை பெற்ற ஆரோக்கியமான நல்ல இளைஞர்களை கொண்ட தேசமாக அது இருக்குது என்று காட்டுறான். ஒரு இலக்கியத்திற்கு ஒரு தேசம் நோபல் பரிசை பெறுதுன்னா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து கொண்டு வருது என்று அர்த்தம். அப்படிதான் பார்க்கணும். ஆனா உன்னாடு எப்படி போயிட்டு இருக்கு? கன்னிமாரா நூலகத்துல அறிவு பசி கொண்டு தேசத்தின் பிள்ளைகள் அலைகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார். ஆனா இங்க டாஸ்மார்க்க தேடி ஓடுறதுக்கே அவனுக்கு நேரம் சரியா இருக்கு. இங்க எங்க படிப்பகம் இருந்தா தானே போவான், தெருவுக்கு 2 குடிப்பகம் இருந்தா அங்க தானே போவான், எங்க போவான்? தெருவில் வாக்கேட்டு போகும்போது எல்லாரும் கும்பிடுற கும்புக்கும் டாஸ்மார்க் வாசல் கும்பிடுற கும்பிடுக்கும் பெருசா தெரிந்தது. அதனால மொத்தமாவே டாஸ்மார்க் ஆக்கிட்டா நல்லா போடுவாம கும்பிடு. அப்படி இருக்கு நிலைமை. கன்னிமாரா நூலகத்துல இடம்பத்துல அதை இடிச்சிட்டு ஒரு 100 ஏக்கர்ல நூலகம் கட்டுவோம். நாட்டின் பிள்ளைகள் அறிவை தேடி ஓடி வருகிறார்கள் என்றால் அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது என்று அர்த்தம். ஆனால் சென்னை மத்திய சிறையிலே இடமில்லை, அதை இடித்து விட்டு 100 ஏக்கரில் புழலில் சிறை கட்டுவோம் என்றால் இந்த நாடு கேடுகட்ட, கேவலங்கட்ட, மோசமான சமூகமாக மாறி வளர்ந்து கொண்டு வருகிறது என்று அர்த்தம். எந்த தேசத்தில் நீதிமன்றத்திலும் மருத்துவமனையிலும் கூட்டம் குறைவாக இருக்கிறதோ அந்த நாடுதான் மிகச் சரியான நாடாக வளர்கிறது, வாழ்கிறது என்றால்
இப்ப நாம் என்ன செய்யறோம்? நீதிமன்றத்திலையும் மருத்துவமனையிலையும் கூட்டத்தை குறைக்கிறோம். எங்கிருந்து? கல்வியில இருந்து நீதிமன்றத்திற்கு போகாத நிலையில் பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கிறோம். நான் வந்ததுக்கு பிறகு ஈவ் டீசிங் அப்படின்னு ஒண்ணு எந்த கல்லூரி எந்த பள்ளியிலும் நடக்காது. ஏன்? என் பிள்ளை அப்படி வளர்ந்துருவான். எல்லா வேலையும் நானே பார்ப்பேன். டி ராஜேந்தர் மாதிரி என் தம்பி வெற்றி நீ அதை பாடுறா, சிவா டே நீ அதை பாடுறா, டே ரமேஷ் இதை பாடுறான்னு சொல்லிட்டு படுத்து கிடப்பேன்னு நினைக்காத. துண்டறிக்கை வடிவமைக்கிறது இருந்து சூரட்டி ஓட்டுறதுல இருந்து எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் என்கிட்ட எவனும் தப்பிக்க முடியாது. ஒரு எழுத்து தவறா இருந்தாலும் கேட்பேன் அது என்னன்னு. நீ யார் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நான் அந்த கருணாநிதி ஜெயலலிதா பார்த்து அரசியல் செய்ய வந்த ஆள் நினைச்சிருக்க? நீ உலகத்தின் மாபெரும் தலைவனுடைய பிள்ளைகள் நாங்க. இந்த மாதிரியான நடக்காது. அடிமைகள் உரிமைக்கு விடுதலைக்கு வந்திருக்கிறோம். சும்மா விளையாட்டுத்தனம் இல்ல. அப்படி கொண்டாந்து விட்டுருவேன். சண்டை போடுவேன். என் பிள்ளைக்கு தமிழ்லயே படிப்பிப்பேன். ஆங்கிலத்தை கட்டாய பாடமா வைப்பேன். ஆங்கிலத்தை கட்டாய பாடமாக்கிட்டு ஒவ்வொரு கோடை விடுமுறையிலையும் அரசே சுற்றுலா ஏற்பாடு செய்யும். நானே கூட்டிட்டு போவேன். என் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் எல்லா இடங்களையும் சுற்றி காட்டுவேன். அங்க சிறப்பு ஆசிரியரா யார போடுவேன்? அமெரிக்கால இருந்து, பிரிட்டன்ல இருந்து, அங்க இருந்து, இங்க இருந்து ஆங்கில பேராசிரியர் கூட்டி வருவேன். அந்த 10 நாள் என் பிள்ளை அவன்கிட்ட இருந்து ஆங்கிலம் கத்துக்கும். எப்படி கத்துக்கும்? உலக தரத்துக்கு. எப்படி வளர்ப்பேன்? தமிழர்கள் தாய்மொழியில் எழுத படிக்க பேச மிகுந்த புலமை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதற்கு இணையாக உலகத்தில் எல்லா மொழிகளோடும் பேசுகிற ஆற்றலை பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி உருவாக்குவேன். அப்படி உருவாக்குவேன். இப்ப நாங்க பண்ணை நிலங்களை உருவாக்கிட்டோம். பிரான்ஸுக்கு என் பிள்ளைகளை அனுப்புறேன். அங்க போய் நம்ம பண்ணைகள் எப்படி இருக்கு, நம்ம விவசாயம் எப்படி செய்யறோம், நம்ம பால் உற்பத்தி எப்படி செய்யறோம், இந்த முட்டைகளை எப்படி தயாரிக்கிறோம், இதையெல்லாம் கொண்டு போய் எங்க காட்டுப்பா அப்படின்னா என் பிள்ளைக்கு சிறப்பு பயிற்சி 1 வருஷம் கொடுப்பேன். பிரெஞ்சு கற்றுக் கொடுத்து அதில் தேர்ச்சி பெற்ற பிறகு வேலைக்கு எடுப்பேன். நானே சம்பளம் கொடுத்து படிக்க வைப்பேன். எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன். என் பிள்ளைய 10ஆம் வகுப்பு தேர்வு கொண்டாந்து நிறுத்துவேன். இந்த தனியார் பள்ளியில் படிச்சுட்டு வருதுல அதையும் இதையும் ஒன்னா பொதுத்திறன் போட்டியில் விடுவேன். என் பிள்ளை தோத்துருச்சுன்னா பள்ளிக்கூடத்தை இடிச்சுட்டு பதவி விட்டு கீழே இறங்கிடுவேன். அது என்ன பண்ணுவேன்? என் பிள்ளை எல்லாத்துலயும் வென்று வரும். அப்புறம் அங்க இருக்கிறவெல்லாம் கூட்டிக்கிட்டு என் பள்ளிக்கூடத்துக்கு வருவான். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கிட்ட படிக்கிற பிள்ளைக்கு வேலை போகதான் மிச்சம் இருந்தா உனக்கு தருவேன். பல வேலைகள் எல்லாவற்றிலும் மாற்றம் செய்யணும். எல்லாத்திலையும் மாற்றணும். அடுத்து மருத்துவம். இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இந்த இடத்துல நத்தையை விட மெதுவாக இந்த பேருந்துகள் நகர்ந்து போகுது. இதுல நெஞ்சு வலியோட, பிள்ளைக்கு பால் கழுமைன்னு தாய்மாரு, கர்ப்பிணியோட பல வேலைகளோடு இந்த தாய்மார்கள், இந்த பெண்கள், இந்த நம்ம மக்கள் வந்து அப்படி போயிட்டு இருக்காங்க. இதுல உயிரை சுமந்து கொண்டு அவசர ஊர்தி போகுதுன்னு வச்சுங்க, போய் சேர்றதுக்குலாம் வெளியில போய் சேர்ந்துடும், மேல போய் சேர்ந்துடும். எதுக்காக இப்படி வருது? இந்த நாடு காட்டுகிற வளர்ச்சி என்பதே நகர்ப்புற வளர்ச்சி. உடல்ல எல்லா பாகமும் சரிசமமாக வளர்ந்து வருவதுதான் வளர்ச்சி. இந்த கால் மட்டும் வீங்கிக்கிட்டே போகும்னா அது வளர்ச்சி இல்ல, வீக்கம். அது யானை கால்னு நோய். அதை கவனிக்கணும். தோள்பட்டை மட்டும் அப்படியே வீங்கிக்கிட்டே போகும்னா அது வளர்ச்சி இல்ல, வீக்கம். அது கட்டி, அது நோய். இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கையில் இவர்கள் காட்டுகிற வளர்ச்சி அல்ல, வீக்கம், கட்டி. அது ஒரு நாள் சீல் பிடிச்சு வெடிச்சு அழுகும். உங்கள் பிள்ளைகள் நாங்க முன்வைக்கிற வளர்ச்சி என்பது சரியான சமமான வளர்ச்சி. சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல், மேம்படுத்தாமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப எதுக்கு இந்த சென்னை இவ்வளவு பிதுங்கி வெளியிறது, இவ்வளவு நெரிசலை எதிர்கொள்ளுது? ஒரு வீட்டு வாடகை கூடியிருது, குடிக்க தண்ணி இல்ல,
அப்ப எல்லா நெரிசலும் ஏன் வருது? கிராமப்புறங்களில் இருந்து மக்கள் நகரத்தை நோக்கி இடம்பெயர்கிறார்கள் வேகமாக. ஏன்? இங்க தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு இருக்குது என்று நினைக்கிறான். அதனால எல்லாரும் இங்க வர்றான். அதான் உண்மை. இப்ப நாம என்ன மாற்றத்தை செய்யறோம்? நீ அங்க இருந்து இங்க வராத, நீ அங்கேயே இரு. இந்த தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பை உங்களை நோக்கி, மக்களின் வாழ்விடத்தை நோக்கி நகர்த்துறோம். இது மாற்றம். இப்ப நான் பிறந்த சிவகங்கைன்னு வச்சுக்கோங்க, ராமநாதபுரம் சிவகங்கை. ஏன் ஊர்ல இருந்து இங்க வர வேண்டியது இல்லைன்ற, ஏன்ல மதுரையே தலைநகராக்கிறேன். இந்த சென்னையில என்ன கிடைக்குமோ அது மதுரையிலே கிடைக்கும். கன்னியாகுமரியிலிருந்து இங்க வந்து போறதுக்கு 2 நாள் ஆயிரும். கன்னியாகுமரி ஒரு தலைநகர், அங்கே இரு. அங்கே பல்கலைக்கழகம், சிறந்த மருத்துவமனை, சிறந்த விளையாட்டு திட்டம் எல்லாத்தையும் உருவாக்கிறது. சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி, என் தாய்மார்கள், என் உடன் பிறந்தவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டாம். இப்ப என் ஊர்ல கரும்பு தான் விளையும், 10,000 கரும்பு தான் விளையும்னா 5000 ஏக்கர் கரும்பு. இப்ப நான் தினம் காலையில பரப்புரை முடிச்சுட்டு போறேன். போகும்போது கடையில் கரும்பு சாறு குடிக்கிறேன். குடிக்கும் போது நான் குடிச்சிட்டு பேசாம போறது இல்ல, இந்த கரும்பு எங்க வாங்கினான்னு கேட்கிறேன். நேத்து ஒரு கடையில குடிச்சேன், எங்க வாங்கினா? இப்ப நான் ஆந்திராவில இருந்து விட்டேன். இன்னைக்கு ஒரு கடையில குடிச்சேன், எங்க இருந்து கரும்பு வருதுன்னு? ஆந்திராவில இருந்து வருதுன்னு. நாளைக்கும் குடிப்பேன். அவன் சொல்லுவான் எங்க இருந்து வருது? ஆந்திரா இருந்து வருது. ஆந்திரால இருந்து உனக்கு கரும்பு வருது, நீ என்ன பண்ற? எறும்பு ஓட்டிக்கிட்டு இருக்கியா? உன் வேலை என்ன? உன்னுடைய பொருளாதாரம் வேற இடத்துல இருக்குது. எது பொருளாதாரம், எது பொருளாதார சுரண்டல், இதை கத்துக்கணும். மிக நுட்பமாக கத்துக்கணும். தமிழ்நாட்டுக்கு கறி ஆந்திரால இருந்து வருது. தமிழ்நாட்டுக்கு பால், மிக மிக அத்தியாவசியமான உணவு பொருள் பால் ஆந்திராவில இருந்து வருது. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடிகள். எங்க இருக்கு பொருளாதாரம் பாரு. நீ உனக்கு ஆடு மாடுங்கிறான், கோழிங்கிறான், என்னடா இதே பிடிச்சுக்கிறான்னு நினைக்கலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நான் பேசுறதெல்லாம் உனக்கு கனவுல வரும். என்னடா இப்படி சொல்றான், அப்ப கேட்காம விட்டமாடான்னு. கேட்காம விட்டோம்னு நினைக்கிறான்ல. என் தலைவன் வந்து விடுதலை விடுதலைன்னு பேசும்போது யாருக்கும் புரியல. போரின் பேரழிவுக்கு பிறகு முள்ளு கம்பியில எல்லா மக்களையும் அடைச்சு வச்சிருந்தான்ல, அங்க இருந்து அடிச்சு என் தங்கைகளும் தாயே, அந்த தலைவன் அந்த மகன் சொல்லும் போது சுதந்திரம் விடுதலைனா என்னன்னு எங்களுக்கு தெரியல, இப்ப தெரியுதுங்கிறான். தெரியும் போது அங்க போராட்டம் இல்லை. இதை நல்லா விளங்கிக்கணும். இப்ப இந்த கரும்பை விளைய வைக்கிறேன். கரும்புல இருந்து சாறு, அது தேசிய குடிபானம் ஆயிருது. காசு அங்கேயே கடை, அங்கேயே கரும்புல இருந்து வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்புல இருந்து நாட்டு சக்கரை தயாரிக்கிறது, இந்த கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது, மறுபடி கரும்பு கழிவை தூக்கி கொண்டு உரக்கடங்களை போடுறது. அந்த இடத்திலேயே வேலை வாய்ப்பு. அதை விட்டு நீ வெளியேற வேண்டியதில்லை. இந்த வேலை வாய்ப்பு என்னது? அரசு வேலை. உனக்கு நம்ம ஊர்ல கருப்பட்டி வேலை என்ன? நம்ம ஊர்ல கருப்பட்டியா இல்ல, அது விட்டு நாம வந்தோம்னா கருப்பட்டியா வந்துடும். அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். அமெரிக்கால 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய். 1 கிலோ கருப்பட்டி. இப்ப அமெரிக்காவுக்கு நாம வந்தோம்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறோம். எப்படி செய்யறோம்? நாம பணைய ஒத்திக்கு வாங்கிடுறோம். நாம பல கோடி பனை திட்டம் போட்டு நடுறோம். அது வர்றதுக்கு நாம செத்துருவோம். ஆனா இருக்கிற பனையை பயன்படுத்தி காட்டிடுறோம் பிள்ளைகளுக்கு. பனையில இருந்து என்னென்ன பயன்படுத்த முடியும்? பனங்கிழங்கு, அதுல இருந்து மைதா மாவுக்கு மாற்றா மாவு, அதுல இருந்து பனம் பழத்திலிருந்து தேன் மிட்டாய் அளவுக்கு இனிப்பான மிட்டாய். இதெல்லாம் நான் சொல்றதை நீங்க நம்பல. இதெல்லாம் என் தலைவன் செஞ்சு காட்டினான் ஈழத்துல. நான் சொல்றேன், உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. பனம் பழம் இருக்குல்ல, பனம்பழம், பனம்பழத்தை விட ஆகச்சிறந்த உரம் ஒண்ணும் கிடையாது. மாட்டு சாணியும் ஆட்டு புழுக்கையும் மக்கின இலைகளையும் கொண்டு போய் நிலத்துல பயிர் வளர்ந்துருச்சு. வாமடை தண்ணி போற இடத்துல ஒரு குழியை வெட்டிடுறது, ஆழமா மண்ணை எடுத்துட்டு இந்த குப்பையை கொட்டிடுறது, கொஞ்சம் பனம்பழத்தையும் போட்டுறது, அப்புறம் மாட்டு சாணியை போட்டுறது, அப்புறம் ஆட்டு புழுகையை போட்டுறது, அப்புறம் மக்கிய இலைதலைகளை தலைச்சத்து மணிச்சத்தை தூக்கி கொட்டிடுறது, அப்படியே போட்டுருவான். இப்ப என்ன ஆயிருது? அந்த தரைத்தளத்துக்கு எல்லாம் இருக்கும், சமமா இருக்கும், ஆனா உள்ள குப்பை கிடக்கும். இப்ப தண்ணியை திறந்து விட்டுருவோம்.
இந்த தண்ணி என்ன செய்யும்? இந்த குப்பையை தாண்டி தாண்டி இதை நினைச்சு தான் போகும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த குப்பையை கொண்டு போய் ஒவ்வொரு வேர்லையும் சேர்த்து விட்டுரும் தண்ணி. இந்த வேளாண்மை உலகத்துல எவன்ட்டையும் கிடையாது, தமிழன்ட்ட தான் இருக்கு. இந்த பணம் பழம் அவ்வளவு சிறந்தது. இதை ஒரு வயலும் கவனிக்கிறது இல்லை, எவனும் கவனிக்கிறது இல்லை. பழங்கிழங்க பத்தி யோசிக்கிறது இல்லை. பண ஓலை, பணம் நார்ல கட்டிலு, பண ஓலையில கொட்டான், பண நார்ல கொட்டான், பணம் மட்டையில வேலி, எவ்வளவோ செய்யலாம். எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டான். இப்ப என்ன பண்றோம்? இந்த பணம் எடுக்கிறான். நாங்களே பணம் ஏறி பதநீரை இறக்குறோம். பதநீர்ல கருப்பட்டி காய்ச்சிற தொழிற்சாலையை போடுறோம். கருப்பட்டியை காய்ச்சிறோம். இந்த ஓட்டாங்குச்சியில் இது கொட்டாங்குச்சியில் காய்ச்சறது இல்லை, எல்லாம் நவீன அச்சுகள். தமிழ்நாடு அரசு முத்திரை சிறப்பா ஏற்றுமதி செய்யறோம். இங்க சீனி வெள்ளை சக்கரை போடுறான்ல ரேஷன்ல, நான் வர்றதுக்குள்ள ரேஷன் கடை இருக்காது, 4 மாசத்துல மூடிடுவான். அதை தூக்கிறோம். நாம முல்லை அங்காடி, மருதம் அங்காடி என்று காமிச்சு அப்படி வச்சிடறோம். பொது பகிர்வு அங்காடி வச்சுட்டோம். அங்க போய் என்ன பண்றோம்? வெள்ளை சக்கரை தடை செஞ்சுட்டோம். நம்ம அரசுக்கு வந்தானே வெள்ளை சக்கரை, சீனி கிடையாது. நீர் சீனி சாப்பிட்டு தான் தீர்வேன்னா 10 பைசானா 20 பைசா வரி, ரெட்டிப்பு வரி விதிச்சிடறோம். சாகரன்னு ஆயிடுச்சு, எனக்கு வரி கட்டிட்டு செத்து போடுறோம். நினைக்கிறேன். இந்த வெள்ளம், பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை, மொந்த வெள்ளம், கருப்பட்டி இதை நம்ம கொடுக்குறோம். சீனி கிடையாது. ஏன் கிடையாது? எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி சாகலாம், என் பிள்ளைகள் சாகக்கூடாது, சர்க்கரை நோய் வரக்கூடாது. நான் இவ்வளவு கத்துறது உங்களுக்கு இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு தான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும், அதை கவனிக்கணும். இப்ப 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபான்னா நம்ம ஏன் அதை செய்யல? பதநீர்ல இருந்து வர்ற கருப்பட்டி விலை குறைவு, கல்லுல இருந்து காய்ச்சற கருப்பட்டி விலை அதிகம். ஏன்? பதநீர்ல கூட கொஞ்சம் சுண்ணாம்பு தேய்க்கிறானா, செயற்கையாயிருதான். அப்ப கல்லு தூய பானமா இருக்கிறதுனால அதுல இருந்து காய்ச்சற கருப்பட்டிக்கு விலை அதிகம். பொருளாதாரம் எங்க இருக்கு, நீ எங்க இருக்கான்னு பாத்துக்க. மிக நுட்பமா இதை சிந்திச்சுக்கணும். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இத இப்ப மாற்றுனா எங்கெங்க மாற்று, எது மாற்று. இப்ப மருத்துவத்துல இப்ப என்ன செய்யறோம்? சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு அங்கே மீன் வளர்த்தல் அரசு பணி, பட்டுப்பூச்சி வளர்த்தல் அரசு பணி, தேனீக்கள் வளர்த்தல் அரசு பணி, எல்லாம் அங்க போய் இந்த ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி, நாட்டுக்கோழி வளர்த்தல் அரசாங்க பணி, வேளாண்மை செய்வது அரசாங்க பணி என்றால் அந்த நிலத்தை விட்டு வளத்தை விட்டு வெளியில வர வேண்டிய தேவை என் மக்களுக்கு இருக்குது. இப்ப தரமான கல்வி, தரமான மருத்துவத்தை அங்க கொண்டு வரும். இதுவரை இந்த நாட்டில் இருக்கிற நிர்வாக கட்டமைப்பு ஏ கிரேட், பி கிரேட் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே முதல் தர, 2ஆம் தர மருத்துவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே நகர்ப்புறத்தில் தான் பணியமர்த்தப்படுகிறார்கள். நாம் தமிழர் ஆட்சியில் முதல் தர, 2ஆம் தர ஆசிரியர்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் பணியமர்த்தப்படுவார்கள். இதை நல்லா கவனிச்சுக்கணும். என்னென்ன முதல் தரங்கிறது ஒரே தரம் தான். எல்லாரும் முதல் தரத்தில் இருக்கிறவனுக்கு தான் வேலையே. இந்த ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேட் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சமமா. நான் எல்லாம் ஒரே ஆசிரியர் நடத்தின பள்ளியில படிச்சவன். புவியிலே அவர் தான் நடத்துவாரு, வரலாறே அவர் தான் நடத்துவாரு, கணக்கே அவர் தான் நடத்துவாரு, ஆங்கிலத்தையும் அவர் தான் நடத்துவார். இங்க ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்துவான். அப்ப என்னுடைய கல்வித்தரமும் இவனுடைய கல்வித்தரம் எப்படி சமமா இருக்கும்? இதை ஒழிக்கணும். அதனாலதான் அனைவருக்கும் சரியான, சமமான, தரமான கல்வி இலவசம் என்று சொன்னேன். இந்த கல்வி அங்கே கொண்டு கொடுத்துறோம். ஆக சிறந்த மருத்துவத்தை அங்கே கொண்டு போயிடுறோம். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துறோம். என் மக்கள் வாழ்விடத்தை விட்டு வேறு இடத்துக்கு நகர வேண்டிய தேவை இல்லை என்கிற நிலையை உருவாக்குறோம். இது மாற்று. இப்ப நான் வந்த பிறகு எழுதி வைத்துக்கொள், தாள் இருந்தா, நகரத்தை விட்டு கிராமத்திற்கு என் இன மக்கள் நகர்ந்து போறானா இல்லையான்னு மட்டும் நீம்பாரு. எல்லாம் வந்துருவான். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளத்தை போட்டுருவேன், மரத்தை நட்டு வச்சிருவேன், பூமியின் சொர்க்கமா மாத்திருவேன். எதுக்குடா இந்த வாகன சத்தத்துல கிடக்கணும், போமுடா கிராமத்துக்குன்னு வந்துருவேன். ஏன்னா இங்க சிட்டுக்குருவி கத்தாது, அங்க கத்தும், காலையில எழுப்பும். இங்க அக்கோ அக்கோன்னு குயில் கத்தாது. ஏன்னா இந்த வாகன போயில தொண்டை கட்டி செத்துரும். அது என் ஊர்ல கத்தும், என் ஊர்ல கத்தும்.
மயிலை பார்க்கலாம், முயலை பார்க்கலாம், மானை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அதனால அங்கே கிளம்பிடுவான். உனக்கு 1000 மீன் தெரியுமா? குமார் மெஸ்ஸுக்கு போவேன். என் ஊர் கம்மாயில் பத்தக்கட்டை போட்டு அள்ளிக்கிட்டு வருவோம் நாங்கள். நீ பார்த்துருக்கியா? நீ கெளுத்தி தூண்டி போட்டு பிடிச்சிருக்கியா? ஒரு இளவும் உனக்கு தெரியாது, எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். திருப்பி வா, எனக்கு ஆட்சியை கொடு, கெளுத்த கொண்டாறேன், 1000 மீனை கொண்டாறேன், எல்லாத்தையும் கொண்டாறேன். நீ வா கிராமத்தில். எதைத்தான் எங்கள் அப்பா நம்மால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இங்கே ஒரு நாவல் மரம் இருந்துச்சு, உலுக்கி விடுவோம், தொலைவலும்னு கொட்டும், நல்லா சாப்பிட்டோம், அந்த மரத்தை காணாம். மாற்றம் என்பது என்ன மாற்றம் இருக்கு? ஓ, இதெல்லாம் தான் மாற்றம். இதை மாற்றணும். அப்ப கல்வியில் மாற்றம், மருத்துவத்தில் மாற்றம். இப்ப குடிநீர் என்ன ஆகுது? காலையில செய்தியை பார்க்கிறேன். செய்தியை பார்த்தா எல்லா தாய்மார்களும் பெரியவர்கள்லாம் ஒரு மிதிவண்டியில் சைக்கிளில் 2 குடத்தை போட்டுக்கிட்டு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஊரா போய் அலைஞ்சு 2 குடம் தண்ணி. அது குடிக்கிற நீர்ல, குடிநீர் இல்லை, தூய குடிநீர் இல்லை, தண்ணி, அவ்வளவுதான். அது என்ன சொல்றாங்க? 2 குடம் தாங்க கிடைக்குது, இதை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துறது? ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நாடே அழுகுது. ஆனா இதுல என்ன கொடுமைனா, எல்லார் கையிலையும் இருக்கிற குடம் பிளாஸ்டிக் குடம். இந்த தண்ணி இல்லாம இந்த நாடு போனதற்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் குடமும் ஒன்று. அதை நல்லா விளங்கிக்கணும். நான்லாம் மண்பானை, செருமப்பானை, வெங்கல பானையில தான் தண்ணி தூக்கிட்டு போனோம். நாங்கெல்லாம் அதெல்லாம் தண்ணி எடுத்தோம். இன்னைக்கு அது இல்ல. தண்ணி குடிக்கிற முறை இருக்கு. கம்மா நிறைய தண்ணி கிடக்கும் எங்களுக்கு. கம்மாயில தண்ணி குடிக்க மாட்டான். ஏன்? மேலே தேங்கி இருக்கிற தண்ணீரை குடிக்க பயன்படுத்த கூடாது. அதை வேளாண்மை செய்ய பயன்படுத்தணும். அப்புறம் எதை குடிக்கணும்? அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறதுக்கு பக்கத்துல பூமியை குடைந்து கிணறு வெட்டி அதுல ஊறுகிற தண்ணீரை குடிக்கணும். ஏன்? உலகத்தில் தலை சிறந்த வடிகட்டி மணல், மண்ணு. உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல். உனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு, இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்காண்டான்ட்டு நீ கடற்கரைக்கு போ. இப்ப இரு, தேர்தல் பரப்புலாம் முடிஞ்ச உடனே போ. இப்ப அப்படி அவசரம் போனா எனக்கு ஒரு ஓட்டை போட்டு போய் கடற்கரைக்கு போய் கடல்ல தண்ணி இருக்குல்ல, அந்த அலை வந்து தொடர இடத்துல இருந்து நீ 10 அடி 20 அடிலாம் தள்ளி போண்டியதுல ஒரு அடிக்கு பக்கத்துல அது சரக்குன்னு தோண்டு, கைகிட்ட தோண்டு, தண்ணி எள்ளி குடி. உப்பு கச்சிருச்சுன்னா எனக்கு அடிச்சு அழைச்சு பேசி திட்டு. கைக்காது. ஏன்? மணல் சிறந்த வடிகட்டி உப்பை எடுத்துருது. இதை விளங்கி கொள்ளணும். அப்பதான் நம்ம அப்பா என்ன சொல்றாங்க, நம்மாழ்வார், பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரையே குடிநீராக பயன்படுத்தணும். அப்படிதான் நாங்கெல்லாம் பயன்படுத்தணும். ஆனா இங்க தண்ணி இருக்கா? இல்ல. இது காரணம் என்ன? மழை இல்ல. மழை ஏன் இல்ல? சீம கருவேல மரம் ஒரு காரணம். சீம கருவேல மரம் என்ன காரணம்? ஆழத்துல 40 அடி, அகலத்துல 40 அடி தண்ணீரை உறிஞ்சிடும். அதனாலதான் அது மரம் இல்ல, மரங்களின் பேய். அந்த சீம கருவேல மரம் போலவே யூக்கலிப்டஸ் என்கிற தைல மரம், இது 2 நம்ம நாட்டு மரம் இல்ல. இந்த தைல மரத்தை ஏன் கொண்டாந்தான் வெள்ளக்காரன்? ஊட்டி கொடைக்கானல் மலைப்பகுதியில் அளவுக்கு அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டு வெள்ளம் வந்துகிட்டே இருந்தது. அதை தடுக்கிறதுக்கு என்னடா வழினா, அதிகமா நீரை உறிஞ்சிற தேயிலையை போட்டான். அதை விட அதிகமா நீரை உறிஞ்சிற தைல மரத்தை நட்டான். பூமியில எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும், இந்த சீமக்கருவேலத்துக்கும் தைல மரத்துக்கும் வேர்க்காது. நான் பேசுறது கொஞ்சம் கவுண்டம் பண்ணி காமெடி மாதிரி இருக்குது உனக்கு. என்னடா இருந்தாலும் மரத்துக்கு வேர்க்குங்கிறான், இதுக்கு வேர்க்காதுங்கிறான். வேர்க்காது. இது என்ன செய்யும்னா, இந்த 2 மரமும் கடல் நீர் நீராவியாகி குளிர்ந்து மேல வர்ற போது இந்த பூமிக்குள்ள இருக்கிற தண்ணீரை குடிச்சிட்டு, பூமிக்குள்ள தண்ணி இல்லைன்னா இந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறோம். இந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிட்ட பிறகு அப்புறம் எது மேகமாயி மழை பொழியும்? வாய்ப்பில்லை. அப்ப மழை பொழிவையே தடுக்கிற பேய்களாக இந்த 2 மரங்கள் இருக்கு. இந்த 2 மரங்களை, அதுவும் குறிப்பா யூக்கலிப்டஸை சமூக நல கேடை, சமூக நல காடுகள் என்று அரசே நட்டு வளர்க்குது. இது எப்படிப்பட்ட கொடுமை என்பது. இப்ப எங்க மாற்றம்? நாம் தமிழர் ஆட்சிக்கு வருது. போர்க்கால நடவடிக்கை, சிறப்பு நிதி நிலை, சிறப்பு அறிக்கையில சிறப்பு நிதி ஒதுக்கீடு என்ன பண்றோம்? 6 மாசத்துல அத்தனை யூக்கலிப்டஸை இந்த சீமக்கருடைய தூக்குறோம். என்ன செய்யறோம்? போர் கொடுக்கிறோம்.
போர் அழிச்சிடும். வேர் புடுங்க பிடுங்கி வெட்டி அழிச்சிட்டு சுத்தமாக்கிட்டு மாற்று மரங்களை நட்டு வளர்த்துறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம். 10 ஆண்டுகள் பூமி பச்சை பசேன்னு ஆக்குறோம். இது இல்லைன்னா மழை பெற முடியாது. இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு இங்க எவனும் இல்லை. ஏன்? அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர்களாக நாம் உருவாகி வரணும். இதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு. எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, நான் நிம்மதியா வாழணும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது, நீங்க நிம்மதியா வாழணும் என்பது போல எல்லோருக்கும் எந்த பிரச்சனையும் வராம எல்லோரும் நிம்மதியா வாழணும். இதுதான் நம்ம கனவு. அப்ப நான் வாழ்வது போல நீங்கள் வாழணும், நீங்கள் வாழ்வது போல இன்னொரு வாழணும். இவர் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறது தான் நாம் தமிழர் அரசினுடைய உயர்ந்த நோக்கம், கொள்கை. இதை விளங்கிக்கணும். இப்ப இந்த தண்ணீருங்கிறது ஏன்னா, நீ உன்னால குளிக்காம ஒரு வாரம் இருக்க முடியும், பக்கத்துல தான் எவனும் வர முடியாது, ஆனா உயிரோட இருப்ப. ஆனா தண்ணீர் குடிக்காம நீ எத்தனை நாள் இருப்ப? இதை யோசிச்சு பார்த்துக்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய நிலையில இருக்கு. இந்த நிலையில கொண்டாந்து விட்டது யாரு? இந்த ஆட்சியாளர்கள் தான். யாருக்காவது இதை பற்றி கனவு இருக்கா, கவலை இருக்கா? யோசிச்சு பாரு. திரும்ப திரும்ப நாங்க இந்த தண்ணீரை விற்பனைக்கு வந்துட்டதை பேசுற. தண்ணீர் என்ன வீட்டு வாசல கடையில காசு கொடுத்தா தண்ணீர் கிடைக்குதுங்கிற. எத்தனை நாளைக்கு தண்ணீரை அவன் கொடுத்துட முடியும்னு யோசிச்சு பாரு. எத்தனை நாளைக்கு கொடுத்துட முடியும்? கடைகள்ல நாம வாங்கி குடிக்கிறோம், உயிர் வாழ்றோம். மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்? மற்ற உயிரினங்களை பற்றி ஏன் நீங்க கவலைப்படுற? மற்ற உயிரினங்கள் இல்லாது உலகம் எப்படி இருக்கும்? உலகம் என்பது மனிதனுக்கு மட்டும். மனிதன் மட்டுமே உலகமா? இல்லையே. பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் சேர்ந்தா அதுல ஒருத்தன் தான் மனிதன். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த பிள்ளை மனிதன். ஆனால் உலகில் உள்ள மற்ற எந்த உயிரினங்களாலும் இயற்கைக்கு ஆபத்து இல்லை. கடைசியாக வந்த மனிதனால் தான் இயற்கைக்கு ஆபத்து இருக்குது. ஒரு பேரழிவை செய்து கொண்டிருக்கிறான். அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். இங்க எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீ பாக்குற ஒரு 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 மரங்கள் ஏன் அளவுக்கு அதிகமா பழங்கள் பழுக்குதுன்னா, ஏதாவது ஒரு விதை முளைச்சிட்டு, ஏதாவது ஒரு விதை லட்சக்கணக்கா பல்லாயிரக்கணக்கா பழங்கள் பழுக்க காரணம் ஏதாவது ஒரு விதை முளைச்சிருக்கதா அப்படிங்கிற ஒரு பேராசையில முளைக்குது. யாருக்காக? நமக்காக தான் பழுக்குது. ஆலமரம், அரச மரம் லட்சக்கணக்கான பழங்கள் பழுத்து விழுகுது. ஆனா கீழே மரத்துக்கு கீழே ஒரு ஆலங்கண்டு இல்ல ஒரு அரசங்கண்டு எடுத்துட்டு பார்ப்போம், முளைக்காது. அப்ப என்ன பிரச்சனை இருக்குது? அதை காகம், அதை சிட்டுக்குருவி அல்லது மைனா, வவ்வால் போன்ற பறவைகள் போய் அதை சாப்பிடணும் உணவா. அது சாப்பிட்டு கழிவா கொண்டு போடணும். போட்டால் தான் அது முளைக்கும். அப்ப இயற்கை என்ன பண்ணுது? இயற்கை என்ன பண்ணுது? இந்த விதைகளுக்கு ரெக்க வைக்குது. அதுதான் வவ்வால், அதுதான் மைனா, அதுதான் கொக்கு, அதுதான் சிட்டு, அதுதான் காக்கா. அந்த இடத்திலேயே அது விடாது. இந்த காக்கா தின்னுட்டு, மைனா தின்னுட்டு, இந்த வவ்வால் தின்னுட்டு, சிட்டுக்குருவி தின்னுட்டு பறந்து போய் மலைகள் மேல அங்க இங்க கழிவு போடுது. அங்கங்க மரங்கள் முளைக்குது. இப்ப காடு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க காடு. யாரு? நம்ம அப்பனா, நம்ம ஆத்தாளா நட்டது? நம்ம தாத்தாவா பாட்டனா நட்டது? இல்ல. அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம். அதை கவனிச்சுக்கணும். இந்த பறவைகள் நட்ட மரம். அதை பாதுகாத்தது யார்? புலி, சிங்கம், யானை, கரடி, குரங்கு, மலைப்பாம்பு, இந்த நாகப்பாம்பு, இந்த வண்டுகள், பூச்சிகள் தான் அந்த காடுகளின் காவலர்கள். நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். ஏன் அந்த காடு? அந்த காடுகள் குளிர்வாக இருக்கிறதுனாலதான், குளிராக இருக்கிறதுனாலதான் குளிர்ந்து மேலே போகிற நீராவி அப்படி மேகமா போற அந்த மேகம் அங்க போய் படுக்குது. குளிரா எங்க இருக்கோ அங்க நீரை கொட்டிடுது. அப்ப காடுகள் அதிகமாக மழையை பெறுது, மழைப்பொழிவை பெறுது. அந்த மழைப்பொழிவில் அந்த காடுகளில் இருக்கிற சோலை புல்கள், சோலை காடுகள், புற்கள் தன் உணவு தேவைக்கு தண்ணீரை உறிஞ்சி வைக்குது. குழந்தைகள் சாப்பிடும் போது கொஞ்சம் வாய்க்கிலையும் கொஞ்சம் வெளியிலையும் சிந்துவது போல அந்த புல் தனக்கு உணவு போக மீதி சில துளிகளை, மழை நீர் துளிகளை உருட்டி விடுது. பல கோடிக்கணக்கான புல்கள் உருட்டி விடும்போது அது பேரறிவாக உருண்டு கொட்டுது. அது ஆறா ஓடி வருது. அதுல நீர் வருது. அந்த நீர்ல இருந்தா நமக்கு சோறு வருது. சோறுல இருந்தா உயிர் வருது. உயிர்ல இருந்தா ஊர் வருது. நல்லா கவனிச்சுக்க. ஊர்ல இருந்தா உலகம் வருது. எனவேதான் நீரின்றி அமையாது உலகு,
எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழர் மறைபாடுது. இப்ப சிட்டுக்குருவி செத்துருச்சு, காக்கை செத்துருச்சு, எல்லாம் திருத்திருச்சு, தண்ணியில கத்திக்கிட்டு இருக்க, அது சபிச்சுட்டு செத்துருச்சு, நாசமா போங்கடான்னு சொல்லிடுச்சு. அதனால என் அன்பு தம்பி தங்கைகள், மொட்டை மாடி இருந்தா தொட்டி மாதிரி வச்சு ஏதோ மைனா காக்கா கொக்கு வந்து உட்கார்ந்தா துடிக்கிற மாதிரி சிட்டுக்கிட்டு உட்கார தண்ணியை ஊற்றி ஊற்றி வைங்க, எதையாவது செய்யுங்க. நம்ம வர்ற வரைக்கும் வந்தா நம்மளே குளத்தை வெட்டி ஆற வெட்டி ஏரியை வெட்டி நிறுத்துவோம். இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் தான் மாற்று. இதெல்லாம் தான் மாற்று. நான் பேசுறது அரசியலும் இல்லை, அறிவியலும் இல்லை, உயிரியல். அதாவது விளங்கி கொள்ளணும். ஆமா, இங்க பேசுறவனா என்ன பேசுவான் தெரியுமில்ல, இதை விட்டுருவான். அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, ஓட்டை பத்தி தான் கவலை. நீனு ஒரு உயிர் கிடையாது, அவனுக்கு ஒரு ஓட்டு. அப்ப அதை பத்தி என்ன கவலைப்படுவான்? உனக்கு மிக்சி தந்துடுறேன், உனக்கு கிரைண்டர் தந்துடுறேன், உனக்கு ஸ்கூட்டிக்கு 50 விழுக்காடு மானியம் தந்துடுறேன், உனக்கு லேப்டாப் தந்துடுறேன், சைக்கிள் தந்துடுறேன். நான் என்ன தரணும்? ஓட்டை போட்டுறணும். இப்ப ஓட்டை திருடிட்டு இருக்காங்க ராத்திரி ராத்திரி சந்துக்குள்ள உட்காந்து. நீ போட்டு விட்டோன்னா நாட்டை திருடிட்டு போயிடுவாங்க. அதுதான் இந்த திருட்டு பயிலுங்க. அதுக்கு தானே பேர் சரியா வச்சிருக்காங்க, திராவிட முன்னேற்றம் அப்படின்னா திருடர்கள் முன்னேற்றம் அப்படின்னா அர்த்தம். இவன் மனிதனை மண்ணுக்கு அரசியல் செய்து மண்ணை காப்பாற்றாது அதில் வாழுகிற ஒரு உயிரினமான மனிதனை காப்பாற்ற முடியாது. இது சத்தியம். நாங்க சொல்றது உண்மையிலேயே மனிதர்களை வாழ வைப்பதற்கான அரசியல். நல்லா விளங்கிக்கணும். தேனீக்கள் மட்டும் இறந்து போனால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். ஐயா ராஜா ஹெச் ராஜா சீமான் என்ன விஞ்ஞானியாங்க பாரு. ஹைட்ரோ கார்பன் வேணாம், மீத்தேன் வேணாம் சொல்றதுக்கு விஞ்ஞானி தேவையில்லையே, விவசாயி போதும். அது நான் பரம்பரை விவசாயம் செய்ய விவசாயம் செய்து கொண்டிருக்கிற மகன். எனக்கிட்ட நீ பேசாத. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு எடுக்கணுமா தடுக்கணுமாங்கிற அப்புறம் சொல்லு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதானங்க. தண்ணீரை எடுத்து வெளியில ஊத்தாம காற்றை எடுப்பியா? எடுத்து ஊத்துவ. அப்ப நிலத்தடி நீரை பூரா வெளியே எடுத்து ஊத்திட்டா அப்புறம் நிலத்தடி நீருக்கு என்ன எங்க போறது? குடிக்க எங்க போவோம்? விவசாயத்துக்கு எங்க போவோம்? அதை பேச்சு கிடையாது. மாற்றம் என்பது இப்ப தேனீக்கள் வந்து செத்து போகுது. என்னை கேட்டா என்ன தேனீக்களுக்கெல்லாம் ரொம்ப போயிட்டு இருக்கிறான் அந்த சீமான் அப்படின்னு. உண்மையிலேயே என் சொந்தங்கள் மேல இந்த மானுட சமூகத்தின் மேல அளவு கடந்த அன்பு இருக்கிறனாலதான் இந்த சிட்டுக்குருவியை பத்தி, தேனீக்களை பத்தி, மரத்தை பத்தி, இந்த செடியை பத்தி பேசிட்டு இருக்கேன். துளசியை பத்தி பேசுறான்டா சீமாங்க. துளசி உயிர் காற்று இலவசம், உயிர் காற்று இலவசம்னு கூப்பிடுது. இவன் பங்கஜ கஸ்தூரி பக்கம் போயிட்டு இருக்கான். எனக்கு 30 வயசுல மூச்சு திணறல் வந்துட்டது. அப்புறம் ஒரு விளம்பரம் பார்த்தேன், பங்கஜ கஸ்தூரி. அதை வாங்கி சுவாச வர இப்ப நல்லா வருது. என்ன வருது? காத்து வருதா? என்னடா வருது? என்னடே உனக்கே பங்கஜ கஸ்தூரினா உன் பேரனும் பேத்தியும் உன் பிள்ளையும் எங்கடா போய் சுவாசிப்பான்? முட்டாப்பழ வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக உன் பிள்ளைக்கு வைக்க முடியாத. பாதுகாப்பான சுற்றுச்சூழல், சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க தூய குடிநீர் வைக்கணும்டா பூமியில. கோடி கோடியா பணத்தை வச்சு பணத்தையாரா திங்கி 2000 ஏக்கர் தோட்டம், எஸ்டேட், கொடநாடு, 100 ஏக்கர்ல வீடு, பங்களா எல்லாம் ஜெயலலிதா. எங்கடா இருக்கா ஜெயலலிதா? எங்கடா ஜெயலலிதா? எங்க ஜெயலலிதா? ஒரு டொம்னு ஒரு பெட்டிக்குள்ள போட்டு மூடிட்டு விட்டா. புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை என்பது என்னடா? காமராஜர் இறந்து போனான் ஒரு தலைவன். அவன் வாழ்ந்த வீட்டை கட்சி அலுவலக வீட்டுக்காரர் எடுத்துக்கொண்டார். வாடகைக்கு தான் வந்து இருந்தாரு. அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவனுடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது என்கிறார். அந்த வரலாற்றை நாம் தமிழர் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம். அதான் இருக்கிற அரசு.
அதெல்லாம் வாழ்க்கை. இங்க பல பேருக்கு தெரியல. மறுபிறப்புன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்கு, மறுமைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்கு. என்னென்ன மறுமைலாம் சொல்றான், மறுபிறப்புலாம் சொல்றான் சீமான்னா, இருக்கு. அந்த பிறப்பில் உனக்கு உடல் கிடையாது, உயிர் கிடையாது, ஆனால் பிறப்பு இருக்கு. எப்படி? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற மறை மொழிக்கேற்ப இந்த மறையை தந்த வள்ளுவ பெருந்தகையே இறந்து, இவர்கள் சொல்ற கணக்குப்படி பார்த்தாலும் அவர் வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து இறந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு. ஆனால் அவனுக்கு இப்ப உயிர் இல்லை, ஆனால் இப்ப அவனுக்கு உடல் இல்லை, ஆனால் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கான். எந்த பிறப்பு? இரண்டாவது பிறப்பு, மறு பிறப்பில். அதுதான் என்ன சொல்றான், இந்த பிறப்பில் நீ செழுமையாக சிறந்தவனாக வாழ்ந்து விட்டால் அடுத்த பிறப்பில் நீ சிறப்பாக வாழ்வாங்கிறது காரணம் தான். நீ எங்க வேற ஒரு உலகம் இருக்க, அங்க போய் இன்னொரு ஆளா பிறப்பம் நினைச்சிட கூடாது. பாரதி இல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கான். பாரதாசன் இல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கான். காமராஜ் இல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கான். கக்கன் இல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கான். சிங்காரவேலர் இல்ல, ஜீவானந்தம் இல்ல, அயோத்திதாசர் இல்ல, ரெட்டமலை சீனிவாசன் இல்ல, பசும்பன் முத்துராமலிங்கத்தவர் இல்ல, பாவு சிதம்பரனார் என்கிற பெரும்பாட்டன் கப்பலோட்டி தமிழன் இல்ல, தீரன் சின்னமலை இல்ல, இப்படி எண்ணற்ற பெருந்தகைகள் இல்ல, ஆனாலும் இறந்தும் மறுபடி பிறந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கான். இதாண்டா இன்னொரு பிறப்பு. அதுக்கு அந்த அர்த்தத்துல தான் சொல்றது, மறுபிறப்புக்காக இந்த பிறப்பில் நேர்மையாக உண்மையாக அறத்தின் வழி நின்று வாழுங்கள் என்று சொல்வதற்கு. அப்படி அறத்தின் வழி நின்று வாழ்ந்தவர்கள் தான் இரவா புகழ் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கவனத்தில் வச்சுக்கணும். தேனி ஏன் சாகுது? தேனீக்கள் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு பாரு. ராணி தேனி கூட்டுல இருக்கு, அது கட்டளை இடுது, இந்த தேனீக்கள் எல்லாம் போகுது. பணி செய்கிற தேனீக்கள் போய் பூக்கள்ல தேனை உறிஞ்சுது. இந்த தேனீக்கள் பூக்களை உறிஞ்சுறது நமக்கு ஒரு செயல், அவ்வளவுதான். தேனி போய் பூவில் தேனை எடுத்துட்டு வந்துருதுன்னு அது என்ன வருது? அங்கதான் உயிர் பெருக்கம், உயிர் சூழல் உருவாகுது. இப்ப மாம்பு பூத்துருச்சு, மாங்காய் காய்க்காது. அப்ப என்ன செய்யணும்? இந்த பூச்சி போய் அந்த பூவுல தேனை குடிக்கணும். இது உணவுக்காக எடுக்குது. அதுல எவ்வளவு பெரிய பொது பயன் இருக்குதுன்னு பாரு, எவ்வளவு பெரிய சேவை இருக்குன்னு பாரு. இது போய் தேனை குடிச்சு மூக்களை ரெக்கையில ஒட்டிக்கிறது, அப்படியே ஓடி அடுத்த பூவில் உட்காருது. இங்க ஒட்டுன மகரந்தத்தை இங்க கடத்துது. இந்த மகரந்தம் இங்க போய் கடத்தும் போது சூழ் கொண்டு அதை அப்படியே பிஞ்சாயி காயாயி பழுக்குது. இப்ப இந்த தேனி இந்த பூச்சி போய் இதுல குடிக்கலைன்னா இந்த பூ அப்படியே இருந்து உதிர்ந்துடும், காய்க்காது. அப்புறம் மாங்காய்க்கு என்ன பண்ணுவ? எழுதி படமா வரைஞ்சி மாங்காய், இது மாங்காய். அப்புறம் கத்தரிக்காய்க்கு என்ன பண்ணுவ? கத்தரிக்காய், பிரிஞ்சால் பிரிஞ்சால் கத்தரிக்காய், இது டொமேட்டோ, இது 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 வந்து பொட்டாட்டோ அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பேன். அவன் சீனாக்காரன் பிளாஸ்டிக்ல தயாரிச்சு இது திசீசு பொட்டாட்டோ, திசீசு டொமேட்டோ, திசீசு பிரிஞ்சால், இது டொமஸ்டிக்கு, இது கொமஸ்டிக்குமா தின்னுட்டு செமிக்காது. ஆஸ்பத்திரி போவான், படு அறுத்தம் எடுக்கணும் வராது, அடைச்சிக்கிச்சுப்பான். அப்புறம் அறுத்து எடுத்து பார்ப்பேன், தைப்பேன். இது சரியா வரல, பிளாஸ்டிக் குடல் வச்சுருமா, ஓகே ப்ரொசீடு. பிளாஸ்டிக் குடல், பிளாஸ்டிக் குடல், பிளாஸ்டிக் லங்ஸ் எல்லாம் போட்டுருவான். அப்புறம் கொஞ்ச நாள் நீயே பிளாஸ்டிக் மாதிரி வருவேன் அப்படியே. அப்புறம் பார்ப்பான், உனக்கு சீக்கிரம் எல்லாரும் பிளாஸ்டிக்கில் பாடை கட்டி எல்லா மருத்துவமனையிலும் வச்சிருப்பான். டாக்குனி ஏற்றி கொண்டு பறிச்சிருவான். முன்னாடி கொல்லியோட புள்ள வேணும் பல பைத்துக்கார பைக்கு பக்கம் ஆம்பளை பிள்ளைய பற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ அதுவும் தேவைப்படல, எங்க ஆளே போட்டுறான். 1:30 மணிக்கு வாங்க, 1 மணி நேரம் 1:30 மணிக்கு வாங்க, சாம்பல் சரியா இருக்கும், சம்ப வச்சுட்டு போங்க. எங்க அப்பாவுக்கு வச்சேன்ல, எங்க அப்பா மணிவண்ணனுக்கு 1:30 மணிக்கு வாங்கன்ட்டான். 1 மணி நேரம் சார், வந்து வாங்கிட்டு போங்க சார் சொம்பன்ட்டான். உள்ள தள்ளி விட்டு டக்குன்னு அனுப்பிச்சு விட்டான். அது வாட்டுக்கு எரிஞ்சு போய் தள்ளி விட்டுறேன். அவ்வளவுதான். இதை புரிந்து கொண்டு வாழ கத்துக்கணும். தேனீக்கள் போய் பூச்சை குடிக்க தேனை குடிக்குது. இந்த செடி கொடிகள் எல்லாம் மருந்து அடிச்சுட்டான். எண்டோசல்வான், கருமம், கருமாந்திரம், அது இதுன்னு எல்லா மருந்தையும் அடிச்சு வச்சுட்டான். இந்த மருந்து அடிச்சு கீழே வேர்ல பொட்டாசியம், சல்பட்டு, பாஸ்டம்பாஸ் 60, 20 நைட்ரஜன், யூரியா எல்லா கருமத்தையும் கொட்டி ஏத்தியாச்சு. இது பூரா விஷம், அது பூரா விஷம். இந்த பூச்சி போய் குடிச்சிட்டு டாஸ்மார்க்ல இருந்து வெளியில வந்த மாதிரி வருது.
அது போற போது திசையை நல்லா நினைவு வச்சிருந்துச்சு, எங்க கிளம்பணும், எங்க பறந்தோம், எங்க போகணும்னு. இப்ப தெரியல. ஆர்கே நகர்ல கிளம்பி திருவிக்கா நகர் போயிருது, ஒரு பூச்சி எம்ஜிஆர் நகர் போயிருது, ஒரு பூச்சி அண்ணா நகர் போயிருது, ஒரு பூச்சி பீச் கடற்பக்கம் போயிருது. வழி தெரியாம செத்துருது. எல்லா பூச்சியும் செத்த பிறகு ராணி தேனி ஒத்தையா சுத்திட்டு தற்கொலை பண்ணி அதுவும் செத்து, அது செத்துருது. இப்ப சிரிப்பா இருக்கல, அப்புறம் நம்ம எல்லாரும் செத்துருவோம். இப்ப இத வந்து நீ இப்ப நான் வந்து இது ஓட்டுக்கு பேசுங்க அப்படி பேசிருக்க மாட்டேன். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தெரியாதா இந்த ஜெயலலிதாவை பற்றி? யார் இந்த கருணாநிதி? நல்ல தமிழை வச்சு நாத்த பேசக்கூடாது, பேசக்கூடாது. என் தமிழுக்கு அழுக்கு, அதனால நான் அதை பேச விரும்பல. அதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். இந்த ஆள் வந்தா கொஞ்சம் சரியா இருக்கும் இருக்குன்னு நினைச்சா போடட்டும், இல்லைன்னா போகட்டும். என்னுடைய வெற்றி அவனுடைய வெற்றி, என்னுடைய தோல்வி என்னை விட அவனுக்கு தான் தோல்வி, எனக்கு ஒண்ணு. நான் ரொம்ப கத்திட்டேன், ரொம்ப கத்திட்டேன். நான் எவ்வளவு சொல்லிட்டேன். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள், மாற்று அரசியலுக்காக வாக்களியுங்கள், மான தமிழினத்திற்கு வாழ்வழியுங்க. எவனும் மானத்தோடு இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 4,50,000 பேர் இருக்கான். அது கூட ஒரு 991 பேர், 4,50,991. ஒரு ஆள் கூட மானத்தமிழனா இருந்தா அவன் என் குலதெய்வம். அவனை விட முடியாது, அவன் எங்கால. அப்ப இந்த ஆர்கே நகரை எப்படி நினைக்கிறோம்னா, இங்க கொஞ்சம் மானத்தமிழனத்தை உருவாக்கிட முடியாதா? அதுக்கான வேலை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாற்றம்னா இதெல்லாம் தான் மாற்றம், இதெல்லாம் தான் மாற்றம். எல்லாத்தையும் மாத்திரம், எல்லாத்தையும் மாத்திரம். கல்வி முறை, மருத்துவம். இப்ப குடத்தை வச்சுக்கிட்டு எங்க அக்கால ஆத்தாலும் தண்ணி கலையிறாங்கல்ல, இந்த நிலையில் இருந்து மாத்திரம் என்ன செய்யறான்? பல்லாயிரக்கணக்கான நீர்த்தேக்கங்களை உருவாக்குறான். தங்குதடையின்றி நீர் ஓடி போய் அந்த ஏரி, குளம், ஊரணி, கரணை, தாங்கல், குட்டை, இது எல்லாத்துக்கும் சேலம் மாறி நீர் தாரைகளை உருவாக்குறான். எங்க மழை விழுந்தாலும் அந்த துளி நீர் நேர அந்த குட்டைக்கு ஓடும், அந்த குளத்துக்கு ஓடும், அந்த ஊரணிக்கு ஓடும், அந்த கரணைக்கு ஓடும், அந்த தாங்கலுக்கு ஓடும், அந்த கண்மாய்க்கு ஓடும். அப்படி நீர்த்தாரைகளை உருவாக்கி நீரை தேக்குறான். சுத்தி இரும்பு வேலியை போடுறான், அங்க துணை காவல் நிலையத்தை போடுறான், மரத்தை சுத்தி நடுறான். பறவைகள் அதிகமாக அடைகிற மரங்களான நாவர், பூ, புலி, புங்கை, ஆலமரம், அரச மரம், இதுகெல்லாம் அதிகமா நடுறான், நட்டு பாதுகாக்கிறான். அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நிலத்தடி நீர் மேலே உயர்ந்துடும். அங்க போடுறோம், கிணற வெட்டுறோம், ஆழ்குழாயை தோன்றோம், அந்த இடத்துல இருந்து குடிநீரை எடுத்துறோம். அங்க இருந்து 10-20 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற எல்லா வாழ்விடங்களுக்கும் குழாய்களை பதிச்சு, வீட்டுக்கு ஒரு தெருனா 4 இடத்துல குழாயை போட்டு 10 அடி 15 அடி தூரம் போனா திருகி குழாயை தண்ணீரை பிடிச்சிட்டு போகணும். நம்ம அந்த வசதியை என் இன மக்களுக்கு உருவாக்குற, நாட்டு மக்களுக்கு. ஆனா என்ன கற்பிக்கிறான்? என்ன கற்பிக்கிறான்? ஒரு சொட்டு நீர் என்பது உன் கையை அறுத்து ஒரு சொட்டு ரத்த துளியை வீணாக சிந்துவாயா என்ற கேள்வி எழுப்புறான். மாட்டாய். அந்த ரத்த துளியை விட உயர்ந்தது உயிர் துளியான நீர்த்துளி, அதை வீணாக்காத. யாருக்கு கற்பிப்பேன்? 1ஆம் வகுப்பு பாடத்துல என் பிள்ளைக்கு கற்பிப்பேன். அது செய்யாது. இவன் தண்ணியை திறந்து விட்டுட்டு அரை மணி நேரம் 60 லிட்டர் போயிடுச்சு. இவன் செத்தனைக்கு குழுவாட்டுக்கு தண்ணி இருக்குது, நாத்தத்தோட புதைக்க வேண்டியதான். இதெல்லாம் நீ சிந்திச்சுக்கிட்டினா தான் நீனும் வாழுவா, இந்த சமூகத்தையும் வாழ வைப்ப. இல்லைன்னு வச்சுக்க நாசமா போயிருவ. இதை சிந்திச்சு செயல்படு. இந்த தேர்தலுங்கிறது சும்மா நீ ஓட்ட போடு போடாம போடான்னு அதுக்காக கத்திக்கிட்டு இருக்கல, அது வேற, அது வேற. நான் சொல்றது உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறது யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க.
அது தெரிஞ்சுக்கணுங்க, அதான் நல்லது. உங்களை உண்மையிலே விரும்புற ஒரு பையனை கட்டிக்கிட்டு வாழுங்க, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு 2 மாசம் அப்படி சுத்திட்டு இங்க காதலிக்கிறோம் எப்படி தெரியுமில்ல, பைக் இருக்காது, நண்பன்ட்ட கடன் வாங்கிட்டு வருவான், சட்டை அழுக்கா இருக்கான், அடுத்தவன் சட்டையை வாங்கி போட்டு வருவான். பணம் இருக்காது, 10 ரூபா கடனை வாங்கி வெளியில் தெரியுற மாதிரி 100 ரூபாய் வச்சுக்கிறோம், அப்படி வச்சுக்கிடுவான். அப்படியே சருன்னு வந்து காட்டுவான். ஒரு நல்லா படித்த மாதிரி இருக்குது, மண்டை கண்டையெல்லாம் நல்லா இருக்குது, ஒரு டைப்பாக இருக்கானே நினச்சி இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுறது. அங்கே போனால் இவன் சொல்கிறதில்ல, குடிச்சிட்டு வந்து அடிப்பேன்னு சொல்கிறதில்ல, பல்லு விளக்காமல் காப்பி குடிப்பேன்னு சொல்கிறதில்ல, தூங்கும்போது கொரட்டை வரும்னு சொல்கிறதில்ல, கல்யாணம் பண்ணி படுக்கும்போது வந்து பக்கத்தில் தூங்க விடாமல் பெரிய ஸ்பீக்கர் செட்டு மாதிரி கொரட்டை விட்டுருக்காங்க. இதையெல்லாம் நீ சொல்லலை அப்படி அங்கிருந்து ஆரம்பிக்குது சண்டை. இது இல்லை காதல், நாங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிறது தான் காதல். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தேடுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்யக்கூடிய பிள்ளைகள் யாரு, நல்ல கருத்தை, நல்ல அரசியலை, நல்ல தத்துவத்தை, நல்ல எண்ணத்தை கொண்டு வருகிற கட்சி எது, யார் வந்தால் இந்த நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும், இதை தேடுங்க. அதுக்கு பிறகு ஓட்டு போடுங்க. எங்களுக்கே நீங்க போடணும்னு சொல்லல, போங்க. எங்க பேச்சுக்களை எல்லாம் கேட்குறீங்கல்ல, திமுக பேசுதுல, அதிமுக பேசுதுல, தீவாவும் பேசுறாங்கல்ல, கேளுங்க. அதை பாருங்க. நீங்க இப்ப இந்த மக்கள் என்ன தெரியுமில்ல, ஜெயலலிதாவை எல்லாரும் என்ன சொன்னீங்க, அம்மா அம்மா அம்மான்னு உளமாற நேச்சு கூப்பிட்டீங்க. அப்படின்னா எல்லாருமே ஜெயலலிதா பிள்ளைகள் தானே, ஜெயலலிதா வாரிசு தானே. அது ஏன் தீபாவுக்கு அண்ணன் மகளை மட்டும் வாரிசுங்கிறீங்க? நீங்க எல்லாம் வாரிசு தானே. ஜெயலலிதா அம்மா அம்மான்னு கூப்பிட்ட எல்லாருமே வாரிசு தானே. அது என்ன தீபா மட்டும் வாரிசா? அப்படித்தான் நாங்க என்ன சொல்றோம், தமிழர் நாட்டை யாரு வேணாலும் ஆளலாம் அப்படின்னு சொல்றது ஏன் நாங்க ஏற்கல? என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு எத்தனை மகனும் வந்து அம்மா அப்பா என்று அழைக்கலாம். ஆனால் என்னைய விட உண்மையான அன்பான மகன் எவன் இருக்க முடியாது. இத்தனை வாரிசு ஜெயலலிதாவுக்கு இருக்கு. எல்லாரும் அம்மா அம்மா கூப்பிட்டான். தீவா வாரிசு உயிரோடு இருக்கு. ஆனா ஜெயலலிதா செத்துரும் போனும் செத்தவன் பல பேரு, செத்ததுக்கு செத்தவன் பல பேரு, சிறைக்கு செத்த போன போது செத்தவன் பல பேரு. அவனெல்லாம் தீவாவை விட அதிகமான வாரிசு, அதிகமான இச்சவன். ஆனால் என்ன நினைக்கிற, ஜெயலலிதாவுக்கு உண்மையான வாரிசு வரணும்னு நினைக்கிறா. அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். இந்த மண்ணை, இந்த மண்ணின் உண்மையான மகன் ஆளணும்னு நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? எங்களை பெற்ற தாய் தந்தையருக்கு நாங்கள் எப்படி உண்மையான நேர்மையான அன்பான மகனாக இருப்போமோ, அப்படி எங்களை பெற்ற இந்த தாய் நிலத்திற்கும் எங்களை விட உண்மையான அன்பான நேர்மையான மகன் இருக்க முடியாது. வருகிறவன் எங்களை ஆள வேண்டும் என்று துடிப்பார். எல்லோரையும் போல நாங்களும் வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டான். இதான் இங்க இருக்கிற வித்தியாசம், முரண். அதை விளங்கி கொண்டு வாக்கு செலுத்தணும். வரிசையில் போய் நிற்கும் போது குடிக்க தண்ணி இல்லை, இது என்ன செய்யறது, சாப்பிட சோறு இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ராமநாதபுரத்தில் பிறந்திருந்தாலும் நாங்கள் எந்த ஊர்லேயும் போய் தண்ணிக்கு நின்று நாங்கள் எதையோ குளத்தையோ ஊரணியோ வெட்டி கிட்டி இதை மண்டிய மகளியை குடிச்சு நாங்கள் பண்ணவங்க. நாங்கள் எந்த ஊர்லேயும் பிச்சை எடுத்துட்டு ஒன்றும் இல்லை. ஏதோ கேப்பை இருக்கா கேப்பை விளைவிப்போம், கம்பு இருக்கா கம்பை விளைவிப்போம், எதையாவது விளைய வச்சு திம்பான். கத்தரிக்காய் பருவத்தில் காய்க்கிறத வத்தை போட்டு வச்சுக்கிடுவான், சாக்கு மூட்டையில் வெட்டி மச்சில் வச்சுக்கிடுவான். இந்த காலம் பூரா வத்தலை போட்டு சாப்பிட்டு கிடந்துருவான், உயிர் வாழ்ந்துருவான். நான் பழகிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ காலையிலையும் மாலையிலையும் குளிக்க முடியலையும் நடக்கிறேன். நாங்கள் வாரம் ஒரு தடவை குளிக்கிறவங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ தினம் இட்லி தோசை திண்டவன், நான் ஆடிக்கும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் திண்டவன். எனக்கு எங்க போட்ட நீ பிரியாணி போட்டாலும் சாப்பிடுவேன், கூழ் போட்டாலும் சாப்பிடுவேன், ஒன்றும் இல்லைனாலும் படுத்துவேன். எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா மோசமான காட்டான் நான். என்னை மாதிரி நீ ஒரு ஆளை பார்க்க முடியாது. மழையிலையும் நினைவேன், வெயிலையும் கிடப்பேன், பனியிலையும் கிடப்பேன், எங்கேயும் போவேன். மனித உருவத்தில் இருக்கிற ஒரு மிருகம் அப்படித்தான். இதுல ஒண்ணு நல்லா விளங்கிக்கணும், கவனிச்சு சிந்திச்சு தெளிஞ்சு எது இந்த மண்ணுக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு சரியான அரசியல், இதை நீ கற்றுக்கொண்டு வாக்கு செலுத்தணும். எல்லாருமே சொல்றாங்க
பணத்தை வாங்கிட்டு சனா ஓட்டு போட்டுருணும், பணத்தை வாங்கிட்டு சனா ஓட்டு போட்டுருணும். எல்லாருமே இது இருக்கிறீங்க, எல்லாருமே பணத்தை வாங்கிட்டு சனா ஓட்டு போட்டுருங்க. அப்ப யார் தான் வாங்கிட்டு ஓட்டு போடுறது தெரியல. ஒருவேளை நீ சொல்றவன் தான் அதிகமா வாங்கிட்டு போடுறானோ என்னவோ நமக்கு சந்தேகமா இருக்கு. ஏதாவது பாருங்க, சிந்திச்சு செயல்படுங்க. மாற்றம் என்பது இவங்க சொல்றதெல்லாம் இல்லை, உங்க பிள்ளைகள் சொல்றதுதான் மாற்றம். எல்லாத்தையும் மாற்றணும். இந்த நாடு தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையில இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாடு விற்பனைக்கு வந்துட்டதுன்னு அர்த்தம். அன்னைக்கு இங்கிலாந்துல இருந்து வர்த்தகம் செய்ய வந்தான் ஒருத்தன், பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள் அடிமையாக கிடந்தது நம் நாடு. இன்னைக்கு கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தனை அடிச்சு விரட்டிட்டு வானூர்தியில வர்த்தகம் செய்ய வர்றவனை வா வான்னு கூப்பிடுது. சிவப்பு கம்பள வரவேற்பு விரிச்சு. அது இங்கிருந்து கூப்பிடல, போய் கூப்பிட்டு வருது. வந்து என்ன செய்யுது, 2000 ஏக்கர், 3000 ஏக்கர், 4000 ஏக்கர், 10,000 ஏக்கர் நிலத்தை, விளைநிலங்களை பறிச்சு கொடுக்குது. அந்நிய முதலாளிகள் தொழில் தொடங்க. இதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த முதலாளிகள் அவனவன் தாய் நிலத்தில் தொழில் தொடங்கும் போது நிலத்தை வாங்குறது இல்ல, ஒத்திக்கு எடுக்கிறான், குத்தகைக்கு எடுக்கிறான், லீஸுக்கு எடுக்கிறான் 90 ஆண்டுகளுக்கு. ஆனா நம்ம நாட்டுல மொத்தமா நிலத்தை படிச்சு அவனுக்கு கிரை பண்ணி கொடுத்துருது. இது என்ன ஆகும்னா, தேகத்தில் தேமல் விழுவது போல தேசத்துல ஆங்காங்கே தேமல் விழுந்து கொண்டு இருக்கு. இதை நல்லா நீங்க விளங்கணும். இவன் சொல்ற வளர்ச்சி, தொழிற்சாலை வந்ததுன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு வந்ததுன்னா பொருளாதாரம் பெருகுங்கிறான். இப்ப நாம என்ன கேட்கிறோம், இங்க எதுக்கு அந்த முதலாளி தொழில் தொடங்க வாரான்? நுட்பமா கேட்டுக்கணும். இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது, நிலங்கள் மொத்தமா கிடைக்குது, நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி கொள்ளலாம், தடையற்ற மின்சாரம் கிடைக்குது, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி, சாலை வரி ஒரு வரியும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும். இவன் சொல்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற அடிப்படை கட்டமைப்பு உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கானது, நாட்டு மக்களுக்கானது அல்ல. தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்டது உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை தடையின்றி ஏற்றுமதி செய்து கொண்டு வருவதற்கு தானே ஒழிய நீனும் நானும் போறதில்ல. உன் சைக்கிள் ஓடாது, உன் கட்ட வண்டி ஓடாது, ஒரு இளம் ஓடாது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இந்த 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 கட்டமைப்புல இவன் என்ன பண்ணிட்டான், தனியார் மயம், தாராள மயம், உலக மயம் வித்துக்கிட்டு இருக்கான் உன் நாட்டை. இவன் என்ன காட்டுறான், வளர்ச்சி வளர்ச்சின்னு என்ன காட்டுறான், வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி சாப்பிடுறதே வளர்ச்சிங்கிறான். வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு சாகிற நம்ம நாடு பொருளாதாரத்துல மேம்படுமா, வளருமா? உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடி கொண்டு போற அந்த நாடுகள் பொருளாதாரத்தில் வளருமா, வாழுமா? இதை நீங்க கற்பனை செஞ்சு பார்த்துக்கணும், சிந்திச்சு பார்த்துக்கணும். இதுல என்ன நம்ம சொல்றோம்னா, இப்படி எல்லா விளைநிலங்களையும் பறிச்சு கொடுத்துட்டா சோறு எங்க இருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்துல தானே விளையணும். நிலத்தை பறிச்சுக்கிட்டா சாப்பாட்டுக்கு மண்ணை அதிங்கிறது. இந்த கேள்வி எழணும் உனக்கு. அப்ப எது வளர்ச்சி? இப்ப நாம என்ன செய்யறோம், இதே தொழிற்சாலைகளை நாம தொடங்குறோம். எப்படி தொடங்குறோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அது என்ன நிலமும் வளமும் சார்ந்து? நிலத்தை ஆய்வு செய்யறேன், இந்த இடத்துல தக்காளி தான் விளையும்னா வெறும் தக்காளி 5000 ஏக்கர். அந்த தக்காளியை எடுத்து அதுல இருந்து பழக்கூழ், ஜாம் தயாரிக்கிற தொழிற்சாலை, அதுல இருந்து ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, அதை உணவுக்காக பதப்படுத்தி அப்படியே பெட்டி பெட்டியா கட்டி தமிழ் நாட்டின் தேவைக்கு, பிற மாநில தேவைக்கு, பிற நாட்டின் தேவைக்கு ஏற்றுமதி செய்கிற தொழிற்சாலை அங்கே கட்டிடுறான். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. என் நிலமும் நஞ்சாகாது. இந்த சாய கழிவை நிலத்துல வலது இதுல ஊத்திட்டான், அந்த கழிவை தூக்கி ஆத்துல ஊத்திட்டான், தோல் கழிவை தூக்கி இங்க ஊத்திட்டான், இந்த இலவே இருக்காது. இது வளர்ச்சி. இப்ப நான் சொல்லி வைக்கிற பொருளாதாரம் என்ன? அது தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதாரம். நாம சொல்றது என்ன? சுயசார்பு, காந்தி கண்ட சுயராஜ்யம், தற்சார்பு பொருளாதாரம். அதுக்கும் நாம் தமிழர் ஆட்சி முன்வைக்கிற பொருளாதாரம் தற்சார்பு, பசுமை பொருளாதாரம். வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. இது நம்மளுடைய இலக்கு. ஏன்னா அரிசி இவர் நிலத்துல விளையாது, கோதுமை இவர் நிலத்துல விளையாது, அரிசி தான் விளையும். அரிசி நீ விளைய வைக்க முடியாது, விவசாயி இல்ல.
இப்ப கோதுமையை சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னா முன்னாடி நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது கோதுமை பஞ்சம் வந்துச்சு, இப்ப மறுபடியும் வருது. நீ கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த, நல்லா விளங்கணும். கூழ் கருப்பா இருந்தவொடனே உனக்கு கருப்பா இருக்க இதை குடிச்சிட்டு இருந்த, நீனும் கருப்பா இருந்தவொடனே உனக்கு ஒரு தாழ்வு மனப்பான் வந்துச்சு, விட்டுட்ட. அவன் வந்தான், இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே, எதை சாப்பிடலாம்னு கேட்ட, மஞ்சள் அவனை விரிச்சு வச்சான், பொன்னிறமா இருந்துச்சு, பூரி சப்பாத்தின்னா. இது இந்த கேப்பையில வராது, இந்த அரிசியில வராது. எதுல வரும்? கோதுமையில. கோதுமை ஓன இடத்துல விளையாது. அப்ப நீ சாப்பிட்ற பூரியும் சப்பாத்தி எங்க இருந்து வருது? வேற இடத்துல இருந்து. உன் அத்தியாவசிய தேவைக்கான பொருளாதாரம் எங்க போகுது? அங்க போகுது. இப்ப நீ என்ன செய்யணும்? அதை விட்டுட்டு வரகு, சாமை, தினை, குதிராவளி, கம்பு, கேழ்வரகு, கருடஞ்சம்பா, மாப்பிளச்சம்பா, இந்த இந்த பாரம்பரிய உணவுக்கு திரும்பிச்சின்னா உன் பொருளாதாரம் உன்ட்ட வந்துடும். நீ கோதுமை உப்புமா சாப்பிட்டுருக்கீல்ல? கோதுமை உப்புமா ஒரு தடவை, திணை உப்புமா சாப்பிட. நீ பொங்கல் சாப்பிட்டுருக்கல, ஒரு தடவை வரகு பொங்கல் சாப்பிட்டு பாரு, திணை பொங்கல் சாப்பிட்டு பாரு, சாமை அடை சாப்பிட்டு பாரு, திணை அதிரசம் சாப்பிட்டு பாரு, சாமை கஞ்சி சாப்பிட்டு பாரு. சாமை கஞ்சி கொஞ்சம் பால், கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்க, கொஞ்சம் கடலை தூவி சாப்பிட்டு செத்துடலான்னு தோணும். அவ்வளவு சுவையா இருக்கும். போதும், அந்த சாப்பாட்டோட செத்துருவோம்டா. என்ன சும்மா சொல்லிருக்கேன்? நான் தினம் சாப்பிட்றேன், நீ சாப்பிட்டு பாரு. சாமை அடை போட்டு பாரு, திணையில அதிரசம், வரகு குதிராவளி முறுக்கு தின்னு பாரு. பிச்சை வாங்கணும், வந்து எல்லாத்தையும் மாத்தி காட்டுறமா இல்லைன்னு பார்த்து. நீ ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி இருக்காது நாட்டுல, மூரை பொல்லாத்தையும் தூக்கிடுவேன். இந்த ஒரு நாற்காலி இருக்காது, எல்லாம் இதுல என்னன்னா கழிப்பிடுவேன். இந்த எங்கால பின்னிக்கிட்டு இருப்பான் பாரு ரோட்ல போட்டு, மூங்கில்ல அதை போட்டுருவேன் எல்லாத்தையும். அரசு விழாக்கள்ல எல்லாம் மூங்கில் நாற்காலி, மூங்கிலுக்கு தான் உட்காந்துருப்பேன். அழகு எதுல அழகுபடுத்துவோம்? திரைச்சிலையெல்லாம் கட்ட மாட்டான், பனை ஓலை, தென்னை ஓலை, அப்படி அப்படி பண்ணிடுவான். பார்க்கும்போது கலாச்சாரமே மாறிடும். அதுக்காக என்ன பண்றோம்? இப்ப இவனுக்கு எல்லாமே கூடி செய்யணும். கொலை செஞ்சாலும் கூடி செய்யணும். குடிச்சா கூடி குடிக்கிற மாதிரி கொலைன்னு குடிச்சு, அது ஒரு நாகரீகம். இவனுக்கு 10 பேர் 5 பேர் தான் வெட்டுவான். அவ்வளவு பெரிய வீரங்க வைங்க. அதனால நாங்க என்ன செய்யறோம்? நொங்கு குடிக்கும் திருவிழா, இளநீர் பருகும் பெருவிழா, கூழ் குடிக்கும் திருவிழா. பாருங்க, நாங்க இனிமே பாரு மாரியாத்தா கோயிலுக்கு எவ்வளவு பேர் கூட்டம் வரான்னு பாரு கூழ் குடிக்க. பாருங்க, கொண்டு மாத்திரமலான்னு பாரு. பழச்சாறு பருகும் பெருவிழா, கரும்பு சாறு குடிக்கும் திருவிழா என்று ஒவ்வொன்றா கொண்டு வர்றோம். அப்படி நாங்க எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து குடிக்கும்போது அது ஒரு பெருமைக்குரியதா மாறி இவனுக்கு இந்த பர்சனாலிட்டிங்கிறோம்ல அப்படி வந்துடணும். அப்படி மாத்திரமா இல்லையான்னு பாரு. மாத்திர உடனே இனி கொக்கோ கோலா பெப்சி விற்கிற கடையெல்லாம் சட்டை போட்டு மூடிடுவான். கரும்பு சாறு பழச்சாறு கடையெல்லாம் அதிகமாக திறந்துடுவான். அதை குடி, விவசாயியும் வாழுவான், குடிக்கிற நீயும் வாழுவான். கொக்கோ கோலா பெப்சியை குடி, முதலாளி வாழுவான், நீ சீக்கிரம் சாவ. இதை புரிந்து கொண்டு மாற்றம் என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். இது இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுது. ஆனா இன்னொரு 4-5 நாள் பேசுவேன். இன்னும் நிறைய என்னென்ன மாற்றம்னு சொல்றேன். பெருந்தலைவர் ஐயா காமராஜ் சொன்னதுதான். பாருங்க, நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க. நாங்க ஆக சிறந்த ஒரு நல்ல மனுஷன் நிறுத்தியிருக்கோம், போட்டு விடுங்க, உங்க ஓட்டை போட்டு விடுங்க. நாங்க விளையாட்டுக்கு சொல்லல, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் இந்த மண் காக்கும், இனம் காக்கும், மொழி காக்கும், இந்த இனத்தின் மானம் காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். வருங்கால பிள்ளைகளின் வாழ்வு காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி நாம் தமிழர் என்கிற கட்சியின் வெற்றி அல்ல, சீமானின் வெற்றி அல்ல, கலைக்கொட்டு உதயத்தின் வெற்றி அல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் வெற்றி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். மாற்றத்தை ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து தொடங்குவோம். உங்களுடைய வேட்பாளர் என் அன்பிற்குரிய அண்ணன் கலைக்கொட்டு உதயம். உங்களுடைய சின்னம் மாற்றத்திற்கான எண்ணம், இரட்டை மெழுகுவர்த்தி என்பதை கவனத்தில் வைத்து வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நாம் அடைய போகும் வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.